கொண்டோம் ஒவ்வொரு நாளும். எத்தனை கேள்விகள், எத்தனை பதில்கள் ஒவ்வொரு நாளும். எத்தனை 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 ஒவ்வொரு நாளும். கலந்துரையாடுவோம், கலந்துரையாடுவோம், கலந்துரையாடுவோம். எத்தனை செய்திகள் பேசி அறிந்தோம் ஒவ்வொரு நாளும். எத்தனை மனிதரை கண்டு மகிழ்ந்தோம் ஒவ்வொரு நாளும். திருக்குறள் வாழ்த்து பாடினோம், இசை தமிழ் பாடலும் பாடினோம். அறிவு வளர்ச்சிக்கு தேவைப்படும் வழி அனைத்தும் அனைத்தும் தேடினோம். ஆற்றல் மிகுந்த மனிதரை எல்லாம் தேடி தேடி ஓடினோம். அவர் உரை முடிந்த பின்னால் நாமும் அவருடன் கலந்து பேசினோம். உடல் நலம் பேசினோம், மனநலம் பேசினோம். பேச வேண்டிய வாழ்வின் செய்திகள் அடுக்கி அடுக்கி பேசினோம். சான்றிதழ் தந்தோம், வலையொலி தந்தோம், அன்பும் நன்றியும் போற்றினோம். எத்தனை செய்திகள் பேசி அறிந்தோம் ஒவ்வொரு நாளும். எத்தனை மனிதரை கண்டு மகிழ்ந்தோம் ஒவ்வொரு நாளும். சங்க தமிழும் பேசினோம், இன்றைய தமிழும் பேசினோம். எந்த தமிழை பேசினாலும் நாம் பகுத்தறிவுடனே பேசினோம். சொல்லிய தொடங்கி சுவடிகள் வரையில் தோண்டி தோண்டி பேசினோம். பெண்ணியம் தொடங்கி சூழ்நிலை வரையில் ஆய்ந்து தோய்ந்து பேசினோம். கவிதைகள் பாடினோம், கதைகளும் கூறினோம். பட்டிமன்றத்து நிகழ்வுகள் கூட பார்த்து பார்த்து பேசினோம். பிள்ளைகள் தொடங்கி பெரியவர் வரையில் இணைப்புரை தந்து பேசினோம். கலந்துரையாடுவோம், 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 கலந்துரையாடுவோம். அனைவருக்கும் வணக்கம். கலந்திடுவோம் பிறவை தமிழகம் நீர்நிலை கால களம். இன்றைய நிகழ்வு எண் 2241, நாள் 14/8/2026, வெள்ளிக்கிழமை. திருவள்ளுவர் ஆண்டு 2057, கடகம் 29. இன்றைய சிறப்பு அழைப்பாளர் சமூக சிந்தனையாளர் கி. சுப்பிரமணியன் ஐயார். கலந்திடுவோம் பிறவியின் சார்பாக வருக வருக என வரவேற்கிறோம். குரலும் பொருளும் கூறுவதற்கு சகதி அன்புடன் வரவேற்கிறோம். குரலும் பொருளும் வருட செல்வன்களில் பிரம்மநாயகம் ஐயா அவர்களை அன்புடன் வரவேற்கிறோம். இசைப்பாளர் வழங்குவதற்கு சென்றவள் பாடிக்கு பாக்கியலட்சுமி அம்மா அவர்களையும் தென்மணிப்பணி நீகவசன் ஐயா அவர்களையும் வரவேற்கிறோம். நிகழ்வின் முதல் பகுதியாக இன்றைய குரல். அதிகாரம் 104, உழவு. சுழன்றும் பின்னது உலகம், அதனால் உழந்தும் உழவைதலை உழுவர் உலகத்தார் காணி அக்தர் செல்வரை எல்லாம் பொறுத்து உழுதுண்டு வாழ்வரை வாழ்வார் மற்றிடம் தொழுதில் பின் செல்பவர் பலக்குடன் இழும் தம் குடிக்கு காண்பார்க்குடன் இழவர் இரவர் இறப்பர் கொன்று இவர் கருவாது கைசேத்தின் மாலையவர் உழவினார் கைமணியின் நிலை விழைவதும் விற்பெண் பார்க்க நிலை தொடுப்பது கப்சாவனுக்கும் பிடித்தம் வேணாது சாலப்படும் ஏரியும் நன்றாக எழுத கட்டுப்பின் நீர் மண்டதன் காப்பு செல்லான் கிழவன் இருப்பேன் என்பது நிலாலை முடிவும் நிலமற்ற ஆசிரியப்பார்காணி நிலமென்னும் நல்லால் நோக்கும். குரலும் பொருளும் வல்லட சேவனங்களில் பிரம்மநாயகம் ஐயா அவர்களை அழைக்கிறோம். வணக்கம். அவையம்மாள் வரங்களாமா? வெண்மலமா? நீங்க ஒலிக்கடையில இருந்து கேட்காது எனக்கு. இல்ல, அவை மாடிக்கு போயிருக்காங்க, நீங்க சொல்லிடுங்க. கொஞ்சம் மகிழ்ச்சி. இனி நிகழ்வு என் குரல். வரைவின் மகளிர் அதிகாரத்தினுடைய முதற் குரல். அன்பின் விளையார் பொருள் விளையும், ஆய்த்துடியார் இன்சொல் இழுக்கு தரும். அன்பே இல்லாமல் பொருள் திரட்டுவதையே குறிக்கோளாக கொண்ட பொது மகளிர் இனிமையாக பேசுவதை நம்பி ஏமாறுவர்களும் இறுதியில் துன்பமே வந்து சேரும். தொடர்ந்து நல்ல உரைநடை எழுத வேண்டுமா என்ற பேராசிரியர் நன்னன் ஐயா அவர்களுடைய நூலிலிருந்து சில பகுதிகளை வழங்க வருகிறார் நன்னன்குடி வேண்மலம்மாள். வாருங்களம்மா. நன்றி. அணி என்ற சொல் பற்றி பார்க்கலாம். அணி என்பது இரு வகைப்படும். அவை அழகு முதலியவற்றுக்காக அணிந்து கொள்ளப்படும் நகைகள் ஒன்றில் இயல்பாக அமைந்து
துலங்கும் அழகுகள் என்பனவாம். செய்யுள், உரைநடை, பிறவகை இலக்கியங்கள் ஆகியவற்றில் அமைந்திருப்பது பின்னதே. சில பாவலர்கள் நகை அணிவிப்பதைப் போல் தம் படைப்புகளில் அணியை ஒட்ட வைப்பர். அவை சில கடைகளில் அலுவா முதலிய இனிப்புகளில் அவற்றை ஆக்கிய பின் புறத்தே ஒட்டும் முந்திரி பருப்பு போன்றனவாகும். நற்பாவலர் படைப்புகளில் அமைந்து இலங்கும் அணிகளோ எதுவெனில், இனிப்புணவை ஆக்கும் போதே உரிய நேரத்திலும் பதத்திலும் சேர்த்து ஆக்கும் முந்திரி போன்றவற்றை ஒத்ததாகும். சொற்பின் வரு நிலை அணி போன்றன பா அணிகள் பின்னதை சேர்ந்தவைகளே என்று புலவர் மா நன்னன் அவர்கள் அணி பற்றி விளக்கம் அளித்திருக்கிறார்கள். வாய்ப்பளித்தமைக்கு நன்றி. மகிழ்ச்சி அம்மா, மகிழ்ச்சி. நல்லதொரு விளக்கத்தை கேட்டு மன நிறைவடைகிறோம். இனி வரலாற்றில் இன்று ஆகஸ்ட் மாதம் 14ஆம் நாள், இதே நாளில் 1848ஆம் ஆண்டு உலக பாரம்பரிய களங்களில் ஒன்றான ஜெர்மனியின் கோலோன் கத்தீட்ரல் கட்ட தொடங்கப்பட்டது. இது 1880ஆம் ஆண்டிலேயே கட்டிப்பிடிக்கப்பட்டது. 1900ஆம் ஆண்டு ஐரோப்பிய, ஜப்பானிய, அமெரிக்க கூட்டுப்படைகள் பெய்ஜிங் நகரை ஆக்கிரமித்தன. 1908ஆம் ஆண்டு முதலாவது அழகு போட்டி இங்கிலாந்தில் போக்ஸ்டன் நகரில் இடம்பெற்றன. 1912ஆம் ஆண்டு நிகரகுவாவில் அமெரிக்க சார்பு அரசை அமைக்க அமெரிக்க கடற்படையினர் நிகரகுவாவை முற்றுகையிட்டனர். 1921ஆம் ஆண்டு தன்னுத்துவா என்ற புதிய நாடு, தற்போதைய திவா, உருவாக்கப்பட்டது. 1937ஆம் ஆண்டு 6 ஜப்பானிய விமானங்கள் சீனாவினால் சுட்டு வீழ்த்தப்பட்டன. 1947ஆம் ஆண்டு பிரித்தானிய இந்தியாவில் இருந்து ஐக்கிய ராஜ்யத்தின் நிர்வாகத்தின் கீழ் பாகிஸ்தான் விடுதலை அடைந்து பொதுநலவாய நாடுகள் அமைப்பில் இணைந்தது. 1969ஆம் ஆண்டு வட அயர்லாந்து ஐக்கிய ராஜ்ய இராணுவத்தினர் அனுப்பப்பட்டனர். 1972ஆம் ஆண்டு கிழக்கு ஜெர்மனியைச் சேர்ந்த விமானம் கிழக்கு பெர்லின் விமான நிலையத்திற்கு கிளம்பும் போதே விபத்துக்குள்ளாகதில் 156 பேர் கொல்லப்பட்டனர். 1980ஆம் ஆண்டு போலந்தில் தொழிற்சங்க தலைவர் லெக் வலேசா தலைமையில் வேலை நிறுத்தம் தொடங்கப்பட்டது. 2006ஆம் ஆண்டு முல்லைத்தீவு செஞ்சோலை சிறார் இல்லம் மீது இலங்கை இராணுவத்தினர் நடத்திய விமான தாக்குதலில் 61 பாடசாலை சிறுமிகள் கொல்லப்பட்டு 60 பேர் படுகாயமடைந்தனர். 2007ஆம் ஆண்டு ஈராக்கில் கட்டானியா என்ற இடத்தில் இடம்பெற்ற 4 தொடர் குண்டுவெடிப்புகளில் 796 பேர் கொல்லப்பட்டனர். இதே நாளில் பத்திரிகையாளர் ராம திரு சம்பந்தம் அவர்கள் 2007ஆம் ஆண்டு காலமானார். இதே நாளில் 1911ஆம் ஆண்டு இந்திய ஆன்மீக தலைவர் வேதாத்திரி மகரிஷி அவர்கள் 1911ஆம் ஆண்டு பிறந்தார். வாய்ப்பிற்கு நன்றி, வணக்கம். நன்றிங்க ஐயா. அடுத்தது இசைப்பள்ளி அழைத்ததற்கு நன்றி. அனைவருக்கும் வணக்கம். கவிஞர் நித்திலன் அவர்கள் எழுதிய தமிழ் மொழி பாடல். உயரம் தீண்டி என் உயிர் தமிழே, இமயம் தாண்டியம் தாய் தமிழே, பல மொழி மேகங்கள் பேரசவித்த எம் தாய்க்கடலே, பல கீழை கதைகளை பரப்பிய எங்கள் தேனரமே, எங்கள் தாய்மொழியே, எம் தாய்மொழியே. உயரம் தீண்டியம் உயிர் தமிழே, இமயம் தாண்டியம் தாய் தமிழே, பல மொழி மேகங்கள் பிரசவித்த எம் தாய்க்கடலே, வர்மக்கலையில் தர்மம் காத்து வாழும் வரைக்கும் வீரம் சேர்த்து சல்லிக்கட்டு சிலமும் என்று எழுச்சி தமிழில் வண்ணம் கோர்த்து ஏற்றது பார்மறை தென்றல் சோதி, வாழும் கலையில் பரதம் எமது, பாடலிசையில் பறை இசை நமது, கட்டிட கட்டி கச்சியங்கோயில் சிற்பம் செதுக்கிய பல்லவர் காலம், கம்பன் வள்ளுவன் கவிதைகள் வாழும், பாரதி எழுதிய சூரியன் சீரும், எத்தனை வியப்படா ஆண்ட தலைக்கணம், அத்தனை சிறப்படா ஆதி தமிழினம். உயரம் தீண்டியம் உயிர் தமிழே, இமயம் தாண்டியம் தாய் தமிழே, பல மொழி மேகங்கள் பிரசவித்த எம் தாய்க்கடலே, ஏரை உழுது உழவை கண்டும், ஏரை கழுவி இரக்கம் கொண்டும், ஏக போக வாழ்வினை துறந்து சாகற்கூட சக்தியை கொண்டோம், போர்கள் எங்கள் வாழ்க்கை மரமே, வேர்கள் எல்லாம் தீபச் சுவரே,
கரகமாடும் கால்கள் எருவே, கரையை சேர்க்கும் ராகம் அதுவே. சாதலொழுகும் நோய்பாலேலும் கவிதை எழுகும் காப்பியம் பாடும் சிந்தையில் ஏற்றடா சீரும் சரித்திரம். விந்தையும் போக்கடா வாழும் மருத்துவம். விந்தையும் போக்கடா வாழும் மகத்துவம். எத்தனை வியப்படா ஆண்ட தலைக்கணம். அத்தனை சிறப்படா ஆதி தமிழினம். உயரம் தீண்டியம் உயிர் தமிழே, இமயம் தாண்டியம் தாய் தமிழே. பல மொழி மேகங்கள் பிரசவித்த எம் தாய்க்கடலே. பல கிளை கதைகளை பரப்பிய எங்கள் தேன்மரமே. எம் தாய்மொழியே, எங்கள் தாய்மொழியே. அழைத்ததற்கு நன்றி. அனைவருக்கும் நன்றி. நன்றிங்க அம்மா. இத்துடன் முதல் பகுதி நிறைவடைகிறது. இனி நிகழ்விலிருந்து இரண்டாம் பகுதி. கலந்தாடவும் பேரவை தமிழ் நடத்தும் நீர்நிலைகள் கல். இன்றைய நிகழ்வு எண் 2241, நாள் 14/8/2026, வெள்ளிக்கிழமை. திருவள்ளுவர் ஆண்டு 2057, கடகம் 29. இன்றைய சிறப்படைப்பாளர் சமூக சிந்தனையாளர் பி. சுப்பிரமணியன் ஐயா அவர்கள். எழுத்தாளர், இதழ் ஆசிரியர், இந்திய பேனா நண்பன் உறுப்பினர், சமூக போராளி, கலந்திடுவோம் பேரவையின் நெறியாளர். ஐயா அவர்கள் இன்று பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு தமிழ்நாட்டின் நீர்நிலைகள். ஐயா, தங்கள் 6 மணி வரை உரையாற்றணும். ஐயா ஐயா ஒளித்தடை எடுங்க, ஒளித்தடை எடுங்கய்யா. பேசலாமா? ஐயா தொடங்கலாங்க. ஐயா தொடங்கலாமா? முதல் வணக்கம் நீதி ஐயா அவர்களுக்கு என் பணிவார்ந்த வணக்கங்கள். பிரம்மநாயகம் ஐயா அவர்களுக்கு என் பணிவான வணக்கம். குழந்தையுடன் பாடல் பாடி எங்களை மெய்சிலிருக்க வைத்த அம்மா அவர்களுக்கு என் பணிவான வணக்கம். என் சகோதரிகளுக்கு என் தாழ்மையான வணக்கம். என் உரை நீர்நிலைகள் என்று சொல்லி இருந்தேன். அதை நீர் வளங்கள் என்று மாற்றலாம். உண்மையில் அது நீர் வளங்கள். அந்த வளங்களை பற்றி, நமக்கு இயற்கை கொடுத்துள்ள அந்த வளங்கள், அந்த இயற்கையை நாம் எவ்வாறு செழுமைப்படுத்தியுள்ளோம் என்பது பற்றி, நாம் என்ன செய்ய வேண்டும் என்பது பற்றி இப்போது உங்களுடன் உரையாட எனக்கு கிடைத்த ஒரு வாய்ப்பு. இந்த வள்ளுவர் அதையும் விட்டு வைக்கல. நீரின்றி அமையாத உலகுன்னு சொல்லிட்டு போயிட்டாரு. என்ன அருமையான மனுஷன். இப்ப நாம பேசுறதுக்கு முதல் சுழி போட்டு கொடுத்தவர் நமது ஆசான் திருவள்ளுவர். சரி, இந்த நீர் வளங்கள்ல தமிழ்நாடு எங்க இருக்கு? தமிழ்நாட்டுல 17 முதன்மை ஆறுகள், அதாவது நதிகள் 17 இருக்கு. அந்த 17 நதிகளுக்கு துணையாக, உறுதுணையாக, இணையாக 44 கிளை நதிகள் இருக்கு. இந்த 44 கிளை நதிகளும் முதன்மை நதிகளுடன் சேருகிறது. இந்த 44 கிளை நதிகளுக்கும் 110 சிறு நீரோடைகள், சிறிதும் பெரிதுமாக நீரோடைகள் இந்த கிளை நதிகளுக்கு நீர் பாய்ச்சுகின்றன. அவைகள் கிளை நதிகளாக இருப்பதற்கே இந்த சிறு நீரோடைகள் காரணமாக உள்ளது. இது ஆறுகள், நதிகள் பற்றிய ஒரு சிறு குறிப்பு. இவைகளெல்லாம் பெயர் தெரிந்த
ஊர் அறிந்த நீரோடைகள், கிளை நதிகள், முதன்மை நதிகள். அடுத்து தமிழ்நாட்டின் ஏரிகள், குளங்கள். நீர்வளங்களில் ஒரு சிறப்பான அங்கம் வகிக்கும் ஏரிகள், குளங்கள். தமிழ்நாட்டிலே 13,629 சிறிதும் பெரிதுமான ஏரிகள் அல்லது குளங்கள் உள்ளது. என்ன இவ்வளவு இருக்குதா கேட்கலாம், யாராவது ஆச்சரியப்படலாம். உண்மை, 13,629 ஏரிகள் அல்லது குளங்கள் உள்ளன. இதுல ஒரு சிறப்பு மகிழ்ச்சியோட சொல்லலாம். இந்தியாவிலேயே அதிகப்படியான ஏரிகள், குளங்கள் உள்ள நாடு தமிழ்நாடு. ஏன் யூபி, மத்திய பிரதேசம், பீகார் அங்கெல்லாம் காவிரி எல்லாம் இது கங்கையெல்லாம் போகுது, நீர் வசதிகள் அதிகமா இருக்குது, அங்கெல்லாம் இல்லையான்னா இல்ல, அவங்க செய்யல. சரி, டேம்னு சொல்லிக்கக்கூடிய அணைகள், இந்திரா காலனி பீமண்டலத்தில் இருக்கு. பெரிய அணைகள் 81 தமிழ்நாட்டிலே உள்ளது. மேட்டூர் டேம் போல, பவானி சாகர் டேம், வைகை டேம், இப்படி அப்பர் பவானி, லோயர் பவானி, குந்தா, சாத்தனூர், இப்படி வரிசையில சொல்லிட்டு போலாம். அப்படி 81 பெரிய அணைகள் உள்ளன. 38 சிறிய அணைகள் உள்ளன. மொத்தம் 119 அணைகள், அதாவது 119 நீர்த்தேக்கங்கள் தமிழ்நாட்டிலே உள்ளது. பிரதானமான நீர் வளங்கள் தமிழ்நாட்டில். இதுல சில வரலாற்று சிறப்புகள் இருக்கு இந்த நீர் வளங்கள்ல. அதுல முதன்மையானது, வரலாற்று சிறப்பு மிகுந்தது, கல்லணை. இப்போதைக்கு சுமார் 2000 ஆண்டுகளுக்கு முன்பு கட்டப்பட்டது. கற்பனை பண்ணி பாருங்க, நமக்கு இப்ப இருக்கிற வாய்ப்பு வசதிகள் 2000 ஆண்டுகளுக்கு முன்பு என்னவாக இருந்திருக்கும். அதுவும் ஒரு பெரிய நீர்த்தேக்கத்தை கட்டி காப்பது 2000 ஆண்டுகளுக்கு முன்பு அதை பண்ணியிருக்காங்க. உலகத்திலே உள்ள பழமையான, மிக பழமையான நீர்த்தேக்கங்களில், பயன்பாட்டில் உள்ள நீர்த்தேக்கங்களில் ஒன்றாக கல்லணை இன்றளவும் உள்ளது. பெருமைப்படக்கூடிய விஷயம். கல்லணையின் பொறியியல் தன்மையை அனைத்து வெளி உலக பொறியியல் அறிஞர்களும் பார்த்து பார்த்து வியந்து கொண்டு உள்ளார்கள். இன்றைய தேதி வரையிலும் வியந்து கொண்டுள்ளார்கள். இவர்களுக்கு எப்படி இப்படிப்பட்ட பொறியியல் அறிவு 2000 ஆண்டுகளுக்கு முன்பே ஏற்பட்டது என்று. சரி, அடுத்தது வீராணம். வீராணம்னு இன்னைக்கு பேர் சொல்றோம், அது உண்மையில வீராணமா? வீரநாராயணன் ஏரி. வீரநாராயணன் ஏரி சொல்லி 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 மறு உருவாகி இன்னைக்கு வீராணம் ஏரின்னு வந்துருச்சு. சென்னையின் குடிநீர் தேவையில் ஒரு முக்கிய பங்காற்றும் வீராணம் ஏரி. அது ஏறத்தாழ 1000-1100 ஆண்டுகளுக்கு முன்பு முதலாம் பராந்தக சோழனின் மகன் ராஜாதித்ய சோழன் அவருடைய படை வீரர்களாலும் அந்த பகுதி மக்களாலும் தோண்டி எடுக்கப்பட்டதுதான் வீராணம் ஏரி. நினைச்சு பாருங்க, 16 கிலோமீட்டர் தோண்டி இருக்காங்க. அத 14ன்னு சொல்றாங்க, 15ன்னு சொல்றாங்க, 16ன்னு சொல்றாங்க. ஆனா 16ன்னு தான் அபிஷியலா இருக்கு. 16 கிலோமீட்டர் நீளம், 4 கிலோமீட்டர் அகலம் வீராணம் ஏரி.
அது கொள்ளிடத்திலிருந்து வடவாறுங்கிற ஒரு நீர்வழியின் மூலமாக வீராணம் ஏரிக்கு நீர் போகுது. எப்படி 1100 ஆண்டுகள் ஆகுது. அதுக்கு ஒரு சிறு கதை இருக்கு. வீராணம் ஏரி எப்படி வந்தது? வீரநாராயணன் ஏரி, அதாவது பராந்தக சோழனின் இயற்பெயர் வீரநாராயணன், தன் தந்தையின் பெயரிட்டு அமைக்கப்பட்டதுதான் அந்த இப்போதைய வீராணம் ஏரி. பராந்தக சோழன் இலங்கையின் மீது படையெடுத்து சென்றபோது தனது மகனை இப்போதைய வீராணம் ஏரி பகுதியில் முகாமிட்டு இருக்க சொல்லிவிட்டு, தேவைப்பட்டால் நீ வர வேண்டியது இருக்கும், நீ இங்கேயே காத்திரு என்று சொல்லிவிட்டு போகிறார் பராந்தக சோழன். தந்தை படையெடுத்து சென்று விட்டார் இலங்கைக்கு, மகன் கரையிலே இருக்கிறார் காட்டுமன்னார் கோயில் அருகில். மகன் ராஜ ஆதித்ய சோழன் இந்த படை வீரர்களை வைத்துக் கொண்டு என்ன செய்வது, நாம் ஏதாவது செய்யலாமே என்னும் போது, சரி இங்கே நீர் தேவை உள்ளது, சரி வெட்டுங்கடா ஏரிய. அப்படி வெட்டப்பட்டதுதான் 16 கிலோமீட்டர் நீளம் 4 கிலோமீட்டர் அகலம் கொண்ட வீரநாராயணன் ஏரி. சரி, அதுதான் அப்படி. அதே காலகட்டத்துல மதுராந்தகத்துல முதலாம் மதுராந்தக சோழன், அதாவது உத்தம சோழன் என்று சொல்வார்கள், 4700 ஏக்கர், ஏறத்தாழ சுமார் 4700 ஏக்கர் பரப்புல மதுராந்தகம் ஏரி வெட்டப்பட்டது. சமீபத்தில் அது மறுசீரமைப்பு செய்யப்பட்டது. 164 கோடி செலவில் அது மறுசீரமைப்பு செய்யப்பட்டு 30 விழுக்காடுகள் அதிகப்படியான நீர் கொள்ளும் அளவிற்கு அது மறுசீரமைப்பு செய்யப்பட்டது. இது கல்லணை, வீராணம், மதுராந்தகம் இவைகள் வரலாற்று சிறப்பு மிக்கவைகள். அதனால் இவை மூன்றையும் நான் குறிப்பிட்டு சொல்ல விருப்பப்பட்டேன். இப்படிப்பட்ட நீர்நிலைகளை கொண்ட தமிழ்நாடு இந்தியாவிலேயே அதிகமான ஏரிகள், குளங்களை கொண்ட தமிழ்நாடு இப்போது எப்படி உள்ளது? வானம் பார்த்த பூமியாக உள்ள தமிழ்நாடு, உண்மையில் அதுதான் வானம் பார்த்த பூமிதான் தமிழ்நாடு. இத்தனை நீர்நிலைகள் இருந்தாலும் இன்றைய தேதியில் வானம் பொழியாதா என்று காத்திருக்கின்றோம். அப்படிப்பட்ட நீர்நிலைகளை கொண்ட தமிழ்நாடு, இந்த நீர் என்ன, இந்த நீரின் அருமை பெருமைகள் என்ன, ஒரு சில செய்திகளை நான் உங்களிடம் பகிர்ந்து கொள்கின்றேன். சரி, ஆடிப்பெருக்குன்னா தெரியும் எல்லாத்துக்கும், ஆடி 18னா தெரியும். ஆனா இன்றைய இளைஞர்களுக்கு இந்த ஆடிப்பெருக்கு அல்லது ஆடி 18 நான் என்ன? ஆடிப்பெருக்கு என்பது தமிழர்கள் தண்ணீரை வணங்கி நன்றி செலுத்தும் நாள். எங்களை வாழ வைக்கும் தண்ணீரே, உன்னை வணங்குகின்றோம் என்று சொல்லும் நாளே ஆடிப்பெருக்கு. அன்றைய காலகட்டங்களிலே காவிரி பெருக்கெடுத்து ஓடியது, அதனால் அது ஆடிப்பெருக்கு என்ற பெயர் பெற்றது. இப்போது இல்லை. அதுக்கு பல்வேறு காரணங்கள், அரசியல் காரணங்கள், ஆட்சியாளர் காரணங்கள், நடைமுறை காரணங்கள், மக்கள் தொகை காரணங்கள். ஆடிப்பெருக்கு, ஆடி 18ங்கிறதெல்லாம் இன்னைக்கு இன்றைய தலைமுறையினருக்கு ஒரு புரியாத சொல்லாகி போய்விட்டது. அல்லது ஒரு சடங்கு. ஆடிப்பெருக்கு ஒரு சடங்கு. ஆனா உண்மையில அந்த நன்றி செலுத்தும் நிகழ்வுங்கிறது ஏன் வந்தது? ஏன் தமிழனுக்கு அந்த எண்ணம் வந்தது? விளை நிலங்களுக்கும்
அரசாங்கத்துக்குமான தொடர்பு, விளை நிலங்களுக்கும் மக்களுக்குமான தொடர்பு, விளை நிலங்களுக்கும் நீருக்குமான தொடர்பு, இவையெல்லாம் நீர் வழிகளின் அவசியத்தையும் தேவையையும் மக்கள் முன் தீர்ப்புக்காக விடப்படுகின்றது. ஒவ்வொன்றின்மான உறவும் இறுதியாக மக்களின் கைக்கு வருகிறது. அதனால்தான் இந்த நீர்தான் எங்களை காக்கிறது, காப்பாற்றுகிறது, இவர்களுக்கு நன்றி செலுத்துவோம் என்று ஆடிப்பெருக்கிலே மக்கள் அதை வணங்குகின்றார்கள். ஒரு அரசு என்பது மக்களை சார்ந்திருக்கிறது. மக்கள் இல்லாமல் அரசு என்பதே இல்லை. மக்கள் எப்படி இருக்கிறார்கள்? தங்களின் உழைப்பை சார்ந்திருக்கிறார்கள். உழைக்கும் விவசாயி தனது நிலத்தை சார்ந்திருக்கிறான். உழைக்கும் விவசாயி தனது நிலத்தை சார்ந்திருக்கிறான். நிலம் நீர் கொடு என்று கேட்கிறது. எனக்கு நீர் வேண்டும். நீர் கொடுக்கும் நீர்நிலைகள் வானை பார்த்து கேட்கின்றன, மழையே வா என்று கேட்கிறது. கடந்த 15 ஆண்டுகளாக காவிரியில் சுமார் 500 டிஎம்சி தண்ணீர் கடலில் கலந்ததாக புள்ளி விவரங்கள் தெரிவிக்கின்றன. கர்நாடகத்திடம், கேரளத்திடம், ஆந்திராவிடம் தண்ணீருக்காக கெஞ்சி கையேந்துகின்றோம். இது நமது நீர் மேலாண்மையின் மீதான ஓர் சிறு உதாரணம். இந்த நிகழ்வு, காவிரியின் நிகழ்வு என்பது நமது நீர் மேலாண்மையின் மீதான ஒரு சிறு நிகழ்வு. ஏன்னா நீர் மேலாண்மையில நாம எப்படி இருக்கிறோம், நம்ம நீர் வளங்களை நாம் எப்படி பாதுகாக்கிறோம், போற்றுகிறோம், அரவணைத்து காப்பாற்றுகிறோம், அதுதான் நம் நீர் வளங்களின் உண்மையான பாதுகாப்பு. ஒரு சில நிகழ்வுகளை நான் இங்க சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். நதியை சாகடிக்க முடியுமா? அப்படி செஞ்சா நான் விட்டுருவனா அப்படின்னு நீதியரசர் கேட்கலாம். நதியை கொலை செய்ய முடியுமா? முடியும் என்கிறது கோயம்புத்தூரும் திருப்பூரும். நதியை கொலை செய்யலாம் என்று சொல்கிறது பழைய வேலூர் மாவட்டம். எப்படி? இதோ இப்படித்தான். கோவையின் மேற்கே மேற்கு தொடர்ச்சி மலையிலே வெள்ளியங்கிரி மலைப்பகுதியிலே உற்பத்தியாகிறது நொய்யல் ஆறு. அனைவரும் கேள்விப்பட்டிருப்போம். செய்திகளாக, தொலைக்காட்சிகளாக, பத்திரிகைகளாக நொய்யலை பற்றி கேட்காதவர்கள் யாரும் இருக்க முடியாது. வெள்ளியங்கிரி மலை ஓடைகளில் உருவாகி வரும் ஆறு நொய்யலாறு. நொய்யலாறு 180 கிலோமீட்டர் பயணித்து கரூர் அருகே நொய்யல் கிராமத்தில் காவிரியில் கலக்கிறது. பெரும்பாலும் உற்பத்தியாகும் இடத்து பெயர் தான் ஆறுகளுக்கு வரும். ஆனா இந்த நொய்யலுக்கு மட்டும் எங்க போய் காவிரியில சேருதோ அந்த கிராமத்தின் பெயர் தான் நொய்யலுக்கு வந்தது. அதனால் அது நொய்யலாறு ஆயிற்று. இந்த நொய்யலாறு அப்போதைய கொங்கு மண்டலத்தை ஆண்ட சோழர்களின் நிர்வாகத்தின் கீழ் இருந்தது. அவர்கள் 32 தடுப்பணைகள், 40 குளங்கள். இந்த நொய்யலாறு அவர்களுக்கு
நீர் பாய்ச்சியது. 32 தடுப்பணைகளுக்கும் 40 குளங்களுக்கும் நீர் பாய்ச்சியது. இதுல ஒரு வினோதம், ஒரு வியப்பான செய்தி. இந்த 40 குளங்களுக்கும் ஒரு குளம் நிறைஞ்சா அடுத்த குளத்துக்கு போயிடும். யாரும் அதுக்கு வேலை செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது. 2வது குளம் நிறைஞ்சா 3வது குளம் போகும், 3வது குளம் நிறைஞ்சா 4வது, இப்படியே 40 குளங்களுக்கும் தன்னிச்சையாக நீர் செல்லும் அளவுக்கு அந்த குளங்களும் குளங்களுக்கான நீர் வழிகளும் வடிவமைக்கப்பட்டு இருந்தது. இப்ப 40 குளங்களும் நிறைஞ்ச பிறகு மீண்டும் நொய்யல் ஆற்றுக்கே அது செல்லும். நொய்யல் ஆறு இறுதியாக காவிரியில் கலக்கும். எப்படி ஒரு அற்புதமான வேலை! இதுக்கு 32 தடுப்பணைகள் வேற இருந்தது. அப்ப இன்றைய நிலைமை என்ன? 40 குளங்கள் இல்ல, 19 குளங்கள் தான் இருக்கு. சரி, 19 குளங்கள் மட்டுமா இருக்கு? நொய்யலாரே இல்லையே. நொய்யலாரத்தான் சாகடிச்சிட்டமே. கோயம்புத்தூரின் கழிவுநீர் ஓடை நொய்யல். இப்போது திருப்பூர் சாயக்கழிவு பட்டறைகளின் சாய கழிவுகள் அவிழ்த்து கொட்டி விடப்படும் கழிவுநீர் ஓடையாக நொய்யல். நொய்யல் பாய்ந்த பூமி, விளைநில பூமிகள் இன்று வெற்று பூமிகளாக, பயிர் செய்வதற்கு பயனற்றதாக உள்ளது. இதுதான் இன்றைய நொய்யலின் சிறப்பு. இப்போதைக்கு இன்னும் எத்தனை ஆண்டுகள் வெள்ளங்கள் வந்து நீர் பூமியிலே மறுசுழற்சி ஆகப்பட்டு அது சுத்தமாக விவசாய பூமியாக மாறும் என்பது இப்போதும் கணக்கிட முடியவில்லை. திருப்பூர் நொய்யலாற்று விவசாய பூமிகளின் நிலைமை இன்றைய நிலையில் அதுதான். அதனால அமில சாக்கடை நதியாக நொய்யல் போனதால் விவசாயத்துக்கும் குடிநீருக்கும் பயனற்ற நதியாகி இன்று செத்துப்போன, இறந்து போன நதியாக போய்விட்டது நொய்யல் நதி. உலகத்துல எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கிறோமா? ஒரு நதியவே சாகடிக்கிற அளவுக்கு நாம இருக்கோம். சரி, பாலாறு. பாலாறு என்ன பண்ணோம்? எப்படி நொய்யல் வளர்ச்சிங்கிற பேர்ல சாயப்பட்டறைகளின் கழிவுகளை விட்டமோ, பாலாற்றின் கரைகள்ல ஓடைகள்ல வளர்ச்சிங்கிற பேர்ல, தொழில் வளர்ச்சிங்கிற பேர்ல தொழிற்சாலைகளின் கழிவுகள் பாலாற்றிலே எண்ணற்ற அளவில் கட்டுக்கடங்காமல், எந்த கட்டுப்பாடுகளும் இல்லாமல் அவிழ்த்து விடப்பட்டது. 70, 80, 90கள்ல. 2000க்கு பிறகுதான் அது படிப்படியாக குறைய ஆரம்பித்தது. ஆனா என்ன சேதாரமோ அந்த சேதாரத்தை இன்றளவிலும் தடுக்க முடியவில்லை, மாற்ற முடியவில்லை. ஒரு பக்கம் பாலாறுக்கு ஆந்திர அரசாங்கம் தடுப்பணைகள் கட்டி நீர் வராமல் தடுக்கிறார்கள். பாலாறுங்கிறது எங்க இருந்து வருதுன்னு நம்ம மக்களுக்கு தெரியுமா? கர்நாடகத்துல பெங்களூருக்கு அருகாமையில நந்தி மலை, நந்தி ஹில்ஸ், அங்கிருந்து உற்பத்தியாகி ஆந்திர பிரதேசம் வழியா தமிழ்நாட்டுக்குள்ள வந்து வேலூர், காஞ்சிபுரம் வழியா போய் கடல்ல கலக்கிற மாதிரி தான் இருந்தது, இருக்குது. ஆனா இன்னைக்கு வெறும் மண் ஓடையாக இருக்குது. கடலுக்கு தண்ணி எல்லாம் போறதில்லை, எப்பவாவது வெள்ளம் வந்தா போகும். இதுதான் பாலாறு. ஆனா வரலாற்றுல நம்ம தமிழகத்துக்கு ஒரு முக்கியமான நதி பாலாறு. சரி, பாலாறு தான் அப்படி. கிருஷ்ணகிரியில KRB டேம்னு ஒண்ணு இருக்கு.
அந்த டேமுக்கு தண்ணி கர்நாடகாவில இருந்து தான் வரணும், குறிப்பா பெங்களூர்ல இருந்து. பெங்களூரு நகரத்தின் மழைக்கால தண்ணீர் தான் கேஆர்பி டேமுக்கு வரும். அப்படி வரும்போது குறிப்பா மழை பெய்யுதுனாலே அந்த வழியில் இருக்கக்கூடிய எல்லா தொழிற்சாலைகளும், நிறைய ரசாயன தொழிற்சாலைகள் உண்டு, அத்தனை தொழிற்சாலைகளும் காத்திருப்பாங்க. மழை வந்துருச்சுடா அவுத்து விடுற அத்தனையும், அத்தனை அமிலங்களையும் வேஸ்ட் வாட்டர் டிரைனேஜ், நதி என்பது, நீர் அணை என்பது அமில கழிவிட நீர் தொட்டியாகி போனது. செய்திகள் நாம பார்த்திருப்போம். ஆள் உயரத்துக்கு நுர பொங்கிக்கிட்டு வருது கேஆர்பி டேம்ல. நுர தானா பொங்கல, தொழிற்சாலைகள் அவுத்து விட்டாங்க, டேம் நிறைய நிறைஞ்சு போச்சு. அந்த டேம்ல இருந்து தான் கேஆர்பி டேம் நிறைஞ்சா எங்க வரும்? சாத்தனூர் டேமுக்கு வரும். திருவண்ணாமலை சாத்தனூர் டேம் தமிழ்நாட்டில் உள்ள ஒரு முக்கியமான நீர்த்தேக்கங்களில் ஒன்று சாத்தனூர் அணை. சாத்தனூர் டேமும் அதே கதிதான். குடிப்பதற்கோ பயன்பாட்டிற்கோ அருகதையற்ற நீர்நிலைகளாக கிருஷ்ணகிரியில் உள்ள கேஆர்பி டேமும், சாத்தனூரில் உள்ள சாத்தனூர் டேமும், திருவண்ணாமலையில் உள்ள சாத்தனூர் டேமும் உள்ளது. எப்படி? நமது தேவைக்காக, நம் பயன்பாட்டிற்காக நம் முன்னோர்களால் உருவாக்கப்பட்ட நீர்த்தேக்கங்கள் இன்றைய நிலை அதுதான். சரி, 1200ஆம் ஆண்டு, 1271 1283ஆம் ஆண்டு வரையிலும் இந்த இடைப்பட்ட காலத்தில் மன்னர் காளிங்கராயன் இப்போதைய ஈரோடு மாவட்ட பகுதியில் ஆட்சி செய்தவர். அப்போதைய மக்களின் தேவைக்காக பவானி ஆற்றிலிருந்து நீர் கொண்டு செல்ல சுமார் 91 கிலோமீட்டர் தூரத்திற்கு கால்வாய் வெட்டினார். அதுதான் இன்னைக்கு மன்னர் காளிங்கராயன் கால்வாய் என்று அழைக்கப்படுகிறது. ஏறத்தாழ ஒரு 900 ஆண்டுகளுக்கு முற்பட்டது, அல்லது 800 ஆண்டுகள்னு எடுத்துக்கலாம். 800 ஆண்டுகள் தோராயமாக அதற்கு முற்பட்டது. அப்பவே அவங்களுக்கு அந்த ஞானம் இருந்தது. நமது தேவைக்கு நாம் நீர்வழி கால்வாய்கள் தேவைப்படுகிறது அப்படின்னு பயன்படுத்தினாங்க. ஆனா அதுல முக்கியமான பகுதி ஈரோடு நகர் வழியா போகுது. நகர் வழியா போகும்போது இன்றைய நிலைமை என்னாச்சு? அது ஈரோடு நகரின் கழிவுநீர் கால்வாயாக மாற்றப்பட்டு விட்டது. மன்னர் காளிங்கராயன் எதுக்காக பயன்படுத்தினாரோ, எதுக்காக அந்த கால்வாயை வெட்டினாரோ, அதுக்கு நாம விடமாட்டோம். நாம உறுதியா இருக்கிறோம். அதை கழிவுநீர் கால்வாயா மாத்துறதுன்னு மாத்திட்டோம். ஈரோடுங்கிறது இது தொழில் நகரம், குறிப்பாக நெசவு தொழில், துணி வகைகள் தொழில், சாயக்கழிவு அடர்த்தியான நகரம். அந்த கழிவுகளை சுமந்து கொள்ளும் ஓடையாக காளிங்கராயன் கால்வாய் இப்போது பயன்பாட்டிலே உள்ளது. மழை காலம் வந்தா வெள்ளம் அடிச்சுட்டு போகும். அதுதான் இன்றைய நீர்வளத்தின் நமது பாதுகாப்பு. நதியை சாகடிக்க முடியுமா, கொலை செய்ய முடியுமான்னு கேட்டேன். அந்த கேள்விக்கு பதில் தான், ஆம் முடியும், எங்களால் முடியும், நாங்கள் கொலையும் செய்வோம் அப்படிங்கிறதுக்கான
பதில் தான். நீதியரசர் எனக்கு என்ன தண்டனை கொடுக்க போறாருன்னு நான் பார்க்கிறேன். தண்டனை கொடுக்கணும் இல்லைங்க. ஆறுகள், குளங்கள், ஏரிகளை உயிர்ப்பிக்காத சமூகம் புதையுண்டு போகும். நான் சொல்ற வார்த்தை கடுமையா இருக்கலாம், ஆனா உண்மை அதுதான். ஆறுகள், குளங்கள், ஏரிகளை உயிர்ப்பிக்காத, பாதுகாக்காத சமூகம் புதையுண்டு போகும். எங்களிடமும் ஓர் காவிரி இருந்தது, ஓர் நொய்யலாறு இருந்தது, ஓர் கௌசிகா நதி இருந்தது என்று சொல்லிக்கொள்ளும் நிலை வரலாம், வந்துவிட்டது. கௌசிகா நதியை பற்றி இப்ப நான் சொன்னேன். கௌசிகா நதின்னு ஒண்ணு இருந்தது அப்படிங்கிறது எத்தனை பேருக்கு தெரியும்? நான் மனதார சொல்றேன், உண்மையை சொல்றேன், பெரும்பாலானவங்களுக்கு கௌசிகா நதின்னு ஒண்ணு இருந்தது அப்படிங்கிறது தெரியாது. இன்றைய தலைமுறைக்கு கண்டிப்பா தெரியாது. கோயம்புத்தூரின் மேற்கு பகுதியில், மேட்டுப்பாளையத்திற்கும் கோயம்புத்தூருக்கும் இடைப்பட்ட மேற்கு பகுதியில் குருடிமலை என்ற ஒன்று உள்ளது, இன்றும் உள்ளது. குருடிமலை என்பார்கள் அல்லது குரங்குமலை என்பார்கள். அந்த மலை உயரத்திலே, உச்சியிலே, சுமார் 5000 அடி உயரத்திலே சிறு சிறு நீர் ஓடைகளாக கீழே வந்து சமவெளியிலே நதியாகி 62 கிலோமீட்டர் தூரம் பயணித்து நொய்யல் ஆற்றிலே அது சேருகிறது. அது ஒரு நொய்யல் ஆற்றின் கிளை நதி. நொய்யல் ஆறு காவிரி ஆற்றின் கிளை நதி. இந்த 62 கிலோமீட்டரும் இப்போது குப்பை கிடங்காக உள்ளது, கழிவுநீர் குட்டையாக உள்ளது, ஆடு மாடு மேய்க்கும் ஓடைகளாக உள்ளது. ஒரு நதியை ஒன்று இல்லை என்று செய்து விட்டோம். கௌசிகா நதியை பற்றி அருணகிரிநாதர் தனது பாடல்களிலே அருமையாக பாடியுள்ளார். அருணகிரிநாதருக்கு தெரிஞ்சது எனக்கு தெரியலையே. தெரிஞ்சிருந்தா நானும் ஏதாவது பாடியிருப்பேன்ல. இப்படி நதியவே காணாம பண்ணியிருக்க மாட்டான்ல. கேட்டு பாருங்க, கௌசிகா நதி எங்க இருக்குது, என்னவா இருக்குது, அதனுடைய பயன்பாடு என்ன, எப்படி போச்சு. அந்த வழியான விவசாயிகளுக்கு இப்போது நதியின் நீர் பயன்பாடு கிடைக்கவில்லை. அந்த மக்களுக்கு அந்த நதியால் கிடைத்த குடிநீர் கிடைக்கவில்லை. இல்லாம போச்சல்ல, நதியை காணாம பண்ணிட்டோமல்ல. அப்ப போச்சு போச்சுங்கன்னு சொல்றதை விட நாம் என்ன செய்யணும்? போயிடுச்சுப்பா, போச்சுன்னு அப்படியே விட்டுற முடியுமா? ஏதாவது செய்யணும் இல்ல? குறைகளை மட்டுமே சொல்லிக்கிட்டு இருந்தா போதுமா? குறைகளுக்கு தீர்வு என்ன? தீர்வில்லாத குறைகள்னு எதுவுமே கிடையாது. தீர்வு உண்டு, ஆனா அந்த தீர்வு நம்ம கையில தான் இருக்கு. தீர்வு நம்ம கையில தான் இருக்கு. எங்கிருந்து வரும் தீர்வு? யார் பயனீட்டாளர்களோ, யார் பயனாளிகளோ அவர்கள் கையில இருந்துதான் அந்த தீர்வு வர முடியும். என்ன செய்வாங்க? வர்றேன். முதல்ல இந்த அனைத்து நீர்நிலைகள் மீதான ஆக்கிரமிப்புகள் சமரசமின்றி அகற்றப்பட வேண்டும். அனைத்து நீர்நிலைகள் மீதான ஆக்கிரமிப்புகள் சமரசமின்றி அகற்றப்பட வேண்டும். அழிந்து போன, அழிவு நிலையில் உள்ள நீர்நிலைகள் மீட்டெடுக்கப்பட வேண்டும். நகர்ப்புற குடியிருப்புகளாக மாறி வளர்ந்து வந்துள்ள
நகரப்பகுதி ஏரிகள் குளங்கள் இனி மீட்டெடுக்க இயலாது. அதற்கு மாற்றாக புதிய நீர்நிலைகள் உருவாக்கப்பட வேண்டும். இது எனது முதல் வேண்டுகோள். இரண்டாவது, நீர்நிலைகளில் கழிவு நீர் கலப்பது முற்றிலுமாக தடுக்கப்பட வேண்டும். நீர் வளங்களில் கழிவுநீர் கலப்பது முற்றிலுமாக சமரசமின்றி தடுக்கப்பட வேண்டும். ஆறுகள், ஏரிகள், குளங்கள் கழிவு நீர் வடிகால்களோ அல்லது குப்பை தொட்டிகளோ கிடையாது. மீண்டும் சொல்கிறேன், ஆறுகள், குளங்கள், ஏரிகள் கழிவுநீர் வடிகால்களோ அல்லது குப்பை தொட்டிகளோ கிடையாது. கழிவுநீர் நிலையங்களாக கழிவுநீர் தேக்க நிலைகள் தொடர்ந்து பூமியில் நிற்பதால் நிலத்தடி நீரும் மண்ணும் மாசடைந்து அதன் அருகில் உள்ள நிலங்களும் நீர் வளங்களும் காற்றும் மாசடைகின்றன. ஒரு இடத்துல தொடர்ந்து கழிவு நீரா தேங்கி நின்னா என்ன ஆகும்? காலப்போக்கில் அது பூமியில இறங்கி சுற்றுப்புறங்களை எல்லாம் மாசடைய செஞ்சு தானும் கெட்டு தன்னை சேர்ந்தவர்களையும் கெடுத்து குட்டிச்சோறாக்குறதுன்னு சொல்லுவோம் இல்லையா? அதுதான். இதுவே பல்வேறு நோய் தொற்றுகளுக்கு காரணமாகின்றன. அனைத்து கழிவு நீரும் முறைப்படுத்தி விஞ்ஞானபூர்வமாக சுத்திகரிப்பு செய்து குடிநீர் மற்றும் இல்ல தேவைகள் அல்லாத சமூக வனங்கள், தொழிற்சாலைகள், பேருந்து மற்றும் ரயில் நிலையங்களின் பயன்பாட்டிற்கு சுத்திகரிப்பு செய்யப்பட்ட நீர் பயன்பட வேண்டும். இன்னொரு முக்கியமான விஷயம், ஆறுகளின் மீதான மணற்கொள்ளையும் அத்துமீறல்களும் உடனடியாக சமரசமின்றி போர்க்கால அடிப்படையில் தடுக்கப்பட வேண்டும். முடியுமான்னு கேள்வி கேட்பாங்க. முடியும். மனதிருந்தால் மார்க்கம் உண்டு. ஆறுகளின் கிளை கால்வாய்கள், ஏரிகளின் கரைகள் இயற்கையாக உள்ள மண் தடுப்பு கரைகளாக உள்ளன. அப்படித்தான் இருக்கு. ஆறுகளின் கரைகள், ஏரிகளின் கரைகள், நீர்வழி கரைகள் மண் தடுப்புகளாக இருக்குது. அப்படி இருக்கிறதுனால நீர் மறுசுழற்சி, வாட்டர் ரீசார்ஜ் பூமிக்கு போய்கிட்டே தொடர்ந்து போய்கிட்டே இது. ஆனா இப்போதைய கள ஆய்வுப்படி அரசு என்ன செய்யுது? நீர் வீணாகுது, போய் சேர வேண்டிய இடத்துக்கு தண்ணி போய் சேரல, அதனால நீர்வழி பாதை காங்கிரீட் பாதைகளா மாத்துங்க அப்படின்னு ஒரு வேலை நடந்துகிட்டு இருக்குது. உண்மையில் நீண்டகால அடிப்படையில் இது ஒரு தவறான போக்கு. நீர் மறுசுழற்சியை நாம் தடுக்கின்றோம். போகிற வழிகளிலே அந்த நீர் மறுசுழற்சி தடுக்கப்படாமல் போய்கொண்டிருக்க வேண்டும். அப்படி காங்கிரீட் தரைகளா போச்சுன்னா மறுசுழற்சி இல்லாத தரைகளா போயிடும். அந்த நீர்வழி பாதையின் அருகில் உள்ள நிலங்கள் பயனற்றதா போயிடும். டைம் கேட்டேன் சொல்லல. அப்போ அரசும் மக்களும் இணைந்து ஒரு மக்கள் பேரியக்கமாக முன்வந்தால் மட்டுமே. எப்படி? அரசும் மக்களும் இணைந்து ஒரு மக்கள் பேரியக்கமாக
முன் வந்தால் மட்டுமே நமது நாடு நீர் ஆதாரத்தில் தன்னிறைவு பெற்றதாகவும் சுகாதாரத்தில் வளர்ச்சி அடைந்த நாடாகவும் வளம் பெறும். நாம் வாழும் நிலம், நீர், காற்று அனைத்தும் நம் முன்னோர்கள் நமக்கு விட்டு சென்றதைப் போல நாம் அவைகளை நம் வருங்கால தலைமுறைகளுக்கு பாதுகாப்பாக விட்டு செல்ல வேண்டும் என்பது நமது தார்மீக கடமை அல்லவா? அந்த கடமையை நாம் மீறலாமா? நம் வருங்கால தலைமுறை என்னை பார்த்து என்ன சொல்லும்? எங்க அப்பா எங்க தாத்தா எனக்கு என்னத்தையா விட்டு போனான்? வறண்ட பூமி, நீர் இல்லாத கிணறு, தண்ணி இல்லாத குளம், இப்படித்தாயா எங்களை எல்லாம் விட்டு போயிருக்கானுங்க. இப்படிப்பட்ட பேச்சு நமக்கு வேண்டாம். ஏனென்றால் இந்த பூமி நமது வருங்கால தலைமுறை நமக்கு விட்டு கொடுத்துள்ளது. நாம் அவைகளை அப்படியே அவர்களுக்கு மாசில்லாமல் ஒப்படைக்க வேண்டும். இது மக்கள் அனைவரின் கடமை, அனைவரின் பொறுப்பு. இது தனியொரு நபர் அல்ல, ஒரு கூட்டம் அல்ல, ஒரு நாடு, ஒட்டுமொத்த தமிழ்நாட்டின் பொறுப்பு. ஏன்னா தமிழ்நாட்டில தான் இந்திய அளவுல அதிகப்படியான நீர் வளங்களை வச்சிருக்கு. ஆனா இத்தனை நீர் வளங்கள் இருந்தும் நாம குறிப்பா இன்றைய நடைமுறை எடுத்துக்கிட்டோம்னா தண்ணி இல்லை. விவசாயத்துக்கு நம்ம கிட்ட தண்ணி இல்லை. பெரும்பகுதி வறட்சியில் இருக்குது. என்னுடைய கிராமத்தில் வார 8 நாட்கள் அல்லது 10 நாட்களுக்கு ஒரு முறைதான் தண்ணீர் வருகிறது. நான் சந்திக்கும் உண்மை, நான் தினம் தினம் சந்திக்கும் உண்மை. எப்படி 10 நாள் அல்லது 8 நாளைக்கு ஒரு முறை தான் தண்ணீர் அந்த கிராமத்திற்கு கிடைக்கிறது. அந்த கிராமத்தை சுற்றியுள்ள அனைத்து கிணறுகளிலும் தண்ணீர் வற்றிவிட்டது. கொஞ்சம் நஞ்சம் போர்ல கொஞ்சம் கொஞ்சம் தண்ணி வந்துகிட்டு இருக்கு. அதுவும் எப்ப நிக்கும்னு தெரியாது. ஒருத்தன் 1000 அடி போர் போட்டா நான் 1500 அடி போர் போடுறேன். அந்த நீரின் மறுசுழற்சி தன்மையை, அதாவது வாட்டர் ரீசார்ஜிங் கெப்பாசிட்டி, நாம் அழித்து விட்டோம். எவ்வளவு மழை பெஞ்சாலும் இன்றைய சூழ்நிலையில அந்த நீரின் மறுசுழற்சி என்பது இல்லாமலே போய்விடுகின்றது. ஏன்னா இந்த மழை, இப்ப மழையின் போக்கும் நமக்கு உதவிகரமாக இல்லை. எனது பள்ளி நாட்களிலே பருவமழை காலங்களிலே அடர் மழை பெய்வது உண்டு. ஒரு வாரம் 10 நாளைக்கு ரொம்ப சர்வசாதாரணமா இரவும் பகலும் மழை பெஞ்சுக்கிட்டே இருக்கும். அடர்மழை, அடைமழை. அடமழை பெஞ்சுக்கிட்டு இருக்குது, எங்க போற, போகாத சொல்லுவாங்க எனது பெரியோர்கள். இப்ப மழை பெய்யும், ஒரு நாள் 2 நாள் வேகமா பெய்யும், அடி அடின்னு அடிக்கும், அடிச்சுட்டு போயிடும். இப்படி போறதுனால மழை நீர் வேகமாக காலியாகி இடம் விட்டு சென்று விடுகிறது. பூமிக்கான மறுசுழற்சி கிடைப்பதில்லை. வாட்டர் ரீசார்ஜிங் கெப்பாசிட்டி அந்த பூமிக்கு கிடைப்பதில்லை, அந்த வாய்ப்பு கிடைப்பதில்லை. அதனாலதான் சிறு சிறு குட்டைகள், சிறு சிறு தடுப்பணைகள் அங்கங்கே வேண்டும், அவசியம் என்று நாம் மீண்டும் மீண்டும் சொல்லிக் கொள்கிறோம். சரி, கால சூழ்நிலை மாறிடுச்சு, வேகமா மழை பெய்யுது, வேகமா தண்ணி போயிடுது. அப்போ
நாம மாறணும். நமக்கு இனிமேல் அடைமழை வராது. காற்றும் மழையும் வேகமா வந்து அடிச்சு காலி பண்ணிட்டு போயிடும். அப்ப நம்மளை மாத்தணும். நமக்கு இன்னும் தடுப்பணைகள் அதிகப்படியாக வேண்டும். அங்கங்கே 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 தடுப்பணைகள் வேண்டும். ஆற்று நீர் கடலுக்கு செல்லக்கூடாது என்பதல்ல, கடலுக்கு செல்ல வேண்டும். ஏனென்றால் ஆற்று நீரும் கடல் நீரும் சந்திக்கிற அந்த முகத்துவாரத்தில் உள்ள உயிரினங்கள், உயிர்வாழ் இனங்கள் வாழ்க்கைக்கு இந்த ஆற்று நீர் அவசியம் தேவைப்படுகிறது. அதனால் ஆற்று நீர் கடலிலே கலக்க அனுமதிக்கப்பட வேண்டும். அதுக்காக ஒட்டுமொத்த தண்ணியும் கடலுக்கே விட்டுறக்கூடாது. நம்ம பயன்பாட்டுக்கும் நமது பாதுகாப்பான பயன்பாட்டிற்கும் அனைத்து விதமான நீர் வளங்களையும் பாதுகாக்க வேண்டும். பாதுகாப்பது நமது கடமை, நமது குறிக்கோள், நமது நோக்கமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி கைகூப்பி வணங்கி விடைபெறுகின்றேன். நன்றி. நன்றி. சிறப்பாக உரையாற்றி இன்றைய சிறப்பழைப்பாளர் சமூக சிந்தனையாளர் கிருஷ்ணன் ஐயா அவர்களுக்கு நன்றிகள். அடுத்த காலத்துறை வழங்குவதற்கு நீதியரசர் நடராசன் ஐயா அவர்கள் அன்பன் அளிக்கிறோம். தொடர்ந்து இருக்குமாறு திருக்குறள் காமராஜ் ஐயா அவர்கள் அன்பன் கேட்டுக்கொள்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். இன்று நமது கலந்துரையாடுவோம் பேரவையில் சமூக போராளி ஐயா சுப்பிரமணியம் அவர்கள் தமிழ்நாட்டின் நீர்நிலைகள், மன்னிக்கவும், நீர் வளங்கள் என்ற தலைப்பில் மிக அருமையான ஒரு உரையை ஆற்றி அமர்ந்திருக்கிறார். அவர் இதற்கு முன்பு நமது பேரவையில் உரையாற்ற வந்தபோது அன்று தவிர்க்க முடியாத காரணத்தால் அவருடைய உரையை நான் கேட்க முடியவில்லை என்கிற வருத்தம் இன்றளவு இருக்கிறது. இன்று அவருடைய உரையை கேட்டபின் அந்த வருத்தம் மறைந்து விட்டது. மகிழ்ச்சியாக இருந்தது. நீர் வளங்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதிலே மாற்று கருத்து இருக்க முடியாது. இதுல சட்டம் என்ன சொல்லுதுன்னா, நீர்பிடி பகுதிகளில் ஆக்கிரமிப்பு கூடாது, ஆக்கிரமிப்பாளர்கள் தண்டிக்கப்பட வேண்டியவர்கள், அகற்றப்பட வேண்டியவர்கள் என்று சட்டம் சொல்லுகிறது. அதே போல நத்தம் புறம்போக்கு என்று இருக்கிற நிலம் நோமேன்ஸ் லேண்ட் என்று சொல்வார்கள். நத்தம் நிலத்திற்கு அரசு உரிமையாளர் அல்ல, வேறு எவரும் தனிப்பட்ட நபரும் உரிமையாளர் அல்ல. அந்த நத்தம் புறம்போக்குக்கு பட்டா தரக்கூடாது என்றும் சட்டம் இருக்கிறது. ஆனால் இந்த சட்டத்தை வருவாய்த்துறையோ காவல்துறையோ நிறைவேற்றுவதே இல்லை என்பதுதான் நீர்பிடி பகுதிகளில் ஆக்கிரமிப்பு ஏற்பட்டு அந்த நீர்நிலைகள் இல்லாமலே போய்விடுகிற அவலம், கேடு ஏற்பட்டு வருகிறது என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. ஓடை அல்லது நதி, வாய்க்கால் இதற்கு நீர் எல்லை, அந்த நீர் கரையில் இருந்து சில அடிகள் ஆக்கிரமிப்பு கூடாது என்றும் சட்டம் இருக்கிறது. அதில் எல்லாமே ஆக்கிரமிப்புகள் ஏற்பட்டதால் தான் சில நேரங்களில், அதாவது மழை இல்லாத காலங்களில் இது போன்ற ஓடைகள், சின்ன வாய்க்கால்கள் அதில் ஆக்கிரமிப்பு ஏற்பட்டு
அந்த நீரோட்டம் திசை மாறி செல்வதற்கும் வாய்ப்புகள் ஏற்பட்டு வருகிறது. ஐயா அவர்கள் சொன்னார்கள், நீர்நிலைகளை பராமரிக்காத சமூகம் புதையுண்டு போகும் என்று சொன்னார்கள். ஒரு சாபம் இட்டதை போலதான் இருக்கிறது. அந்த சாபம் பலிக்கவும் செய்தது. சில ஆண்டுகளுக்கு முன்பு மதுரை நகரமே வெள்ளத்தில் மூழ்கியது. அதற்கு அடிப்படை காரணம் என்னவென்றால், இந்த நீர் ஓடைகள், மதுரை நகருக்குள்ளே பாய்ந்து வந்த அந்த நீர் ஓடைகள் அனைத்துமே ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டு குடியிருப்பு பகுதிகளாக மாறிவிட்டன. அதிலே செல்லூர் பகுதியிலே ஒரு நபர் 3 மாடி கட்டணம் அந்த ஓடை நிலத்திலே கட்டியிருந்தார். எல்லாமே அழிந்தது. அது ஐயா சொன்ன மாதிரிதான் சமூகம் புதையுண்டு போகும் என்பது உண்மையாகவே இங்கே மதுரையில் நடந்தது. இதை எப்படி நாம் தடுப்பது என்பது ஒரு கேள்வி. ஒரு நிகழ்வை, ஒரு வரலாற்று நிகழ்வை உங்களுக்கு சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். புதுக்கோட்டை நகரை நீங்கள் எத்தனை பேர் பார்த்திருப்பீர்கள் என்று தெரியவில்லை. அதில் 250-300 ஆண்டுகளுக்கு முன்பு அந்த நகர் அந்த புதுக்கோட்டை மன்னரால் உருவாக்கப்பட்டது. புதுக்கோட்டை நகரம் உருவாக்கப்பட்ட நகரம். அது அந்த நகரை உருவாக்கும் போது பல இடையூறுகள் வந்தன. அதுல நீங்க பார்த்தீங்கன்னா, அந்த நகரின் மையப்பகுதி ராஜவீதி என்று, அதற்கு கிழக்கே உள்ளது கீழே 1ஆம் வீதி, கீழே 2ஆம் வீதி, 3, 4, 5 அப்படி போயிட்டு, அதே போல மேற்கு பக்கம் மேல 1ஆம் வீதி, 2ஆம் வீதி அப்படி, தெற்கு பக்கமும் தெற்கு 1ஆம் வீதி, 2ஆம் வீதி, 3ஆம் வீதி, 4ஆம் வீதி, அதே போல வடக்கு. இதை வரைபடம் போட்டு அதை நிர்மாணிக்க முற்படும் போது அந்த சாலை போகும் இடத்தில் ஒரு கிணறு இருக்கும். அந்த கிணறு மூடப்பட்டது. வேறு கட்டடங்கள் இருந்தால் அகற்றப்படும். வீடு குடியிருப்புகள் இருந்தால் அவர்களுக்கு அறிவிப்பு கொடுத்து 3 தினங்கள் கால அவகாசம் கொடுத்து அவர்கள் வீட்டை காலி செய்து வந்துவிட வேண்டும் என்று இருந்தது. அப்பொழுது ஒரு கோயில் ஒன்று இருந்தது. கோயில் இருந்தது. அதை எப்படி அகற்ற என்று இப்பொழுது உள்ள அரசு மாதிரி மன்னர் யோசிக்கவில்லை. அவரிடம் சேஷாத்திரி ஐயங்கார் என்ற திவான் ஒருவர் இருந்தார். அவர் ஒரு அறிவிப்பை அந்த கோவிலில் ஒட்டினார். அந்த அறிவிப்பு என்னவென்றால், இந்த அறிவிப்பு கண்ட 3 தினங்களுக்குள் மேற்பனையான் சாமி, அந்த சாமி பேரு மேற்பனையான் சாமி, மேற்பனையான் சாமி காலி செய்து இடத்தை ஒப்படைக்க வேண்டும் என்பது அரசருடைய உத்தரவு என்று எழுதி அந்த கோவிலிலேயே அந்த அறிவிப்பு ஒட்டப்பட்டது. அவ்வளவுதான். அப்பொழுதெல்லாம் கோர்ட்ல போய் ஸ்டே வாங்குற வேலையெல்லாம் கிடையாது. கோர்ட்டும் ராஜா தானே. அதனால அந்த மேற்பனையான் சாமி 3 நாளைக்குள்ள மறுநாளே இடத்தை காலி பண்ணிட்டார். இடத்தை காலி பண்ணிட்டு புதுக்கோட்டையில இருந்து கிழக்கு பக்கம் ஒரு 8 கிலோமீட்டர்ல அவரு போய் இருந்துகிட்டார். யாரு? மேற்பனையான் சாமி. அவ்வளவுதான்.
நீங்க அந்த அமைப்பை பார்த்தீங்கன்னா அதுல பெரிய சிறப்பு என்னன்னா, கொல்லைப்புறம், வீட்டின் கொல்லைப்புறம் இருக்கும்ல, அந்த கொல்லைப்புறம் ஒரு 1.5 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் தூரத்துக்கு நேர்கோட்டில் அந்த பின்பக்கத்தில் உள்ள இடைவெளி என்பது 7-8 அடி அகலம் உள்ளதாக இருக்கும். அதில் மிகச் சிறப்பு என்னவென்றால், எவ்வளவு பெரிய கனமழையாக இருந்தாலும் 2 மணி நேரம் 3 மணி நேரம் மழை கொட்டோன்னு கொட்டினாலும் 5 நிமிடத்தில் அந்த புதுக்கோட்டை நகர் வீதிகளில் தண்ணீர் எங்கேயும் தேங்கி நிற்காது என்பது. அந்த அளவுக்கு அந்த நகரின் அமைப்பு என்பது உள்ளது. அதற்கு காரணம் அந்த அரசருடைய முயற்சி தான். ஐயா அவர்கள் இறுதியாக நமக்கு ஒரு வழியை காட்டிவிட்டு சென்றார். அரசும் மக்களும் சேர்ந்து இந்த நீர்நிலைகளை, நீர் வளங்களை காப்பாற்றுகின்ற பொறுப்பினை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லுகிறார். சரியான கருத்துதான். ஆனால் அதற்கு முன்பு நமது அரசு என்பது இந்த ஜனநாயக அரசாக இருந்தால் இது எந்த காலத்திலும் நடைபெறப் போவதில்லை. புதுக்கோட்டை மன்னரை போல கடவுளுக்கே அறிவிப்பு கொடுத்த அந்த புதுக்கோட்டை மன்னரை போல நமது அரசு இருந்தால்தான் மக்கள் தானாக திருந்தி இந்த முயற்சிக்கு ஆதரவு கொடுப்பார்கள் என்பது என்னுடைய கருத்து. ஐயா நாட்டிற்கு, இந்த சமுதாயத்திற்கு தேவையான ஒரு அருமையான கருத்தை இன்று உரையாக தந்திருக்கிறார்கள். அவர்களுக்கு எனது வாழ்த்துக்களும் பாராட்டுகளும். வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம். சிறப்பாக வாழ்த்து வழங்கி நேசன் ஐயா அவர்களுக்கு நன்றிகள். அதற்கு வாழ்த்து வழங்குவதற்கு திருக்குறள் கமலேஷ் ஐயா அவர்கள் அன்பு நினைக்கிறோம். திறந்து ஏழு இருக்குமாறு டெல்லி பிரம்மநாயகம் ஐயா அவர்கள் அன்பு கேட்கிறீர்கள். நீரின் அமையாது உலகின் யார் யாருக்கும் வான் என்று அமையாது ஒழி. இந்த குறளை நமது பாரத பிரதமர் இருக்கார நரேந்திர மோடி தமிழ்நாட்டுக்கு வந்தா தமிழர்களுடைய அந்த குறளை சொல்லி காட்டி நம்மளை எல்லாம் மயக்குவதற்காக நீரின்றி அமையாது உலகு அதை ஒரு மாதிரியா ஈர்த்து சொல்லி உலகனின் யார் யாருக்கும் வானின்று அமையாது ஒழுக்குன்னு அவர் பாஷையில சொல்றார். இதுல என்ன ஒரு பெரிய விஷயம் கேட்டோம்னா, இன்னைக்கு 2241வது நிகழ்வுல நம்ம பாசத்துக்குரிய மதிப்பிற்குரிய சமூக சிந்தனையாளர் டி. சுப்பிரமணியன் ஐயா அவர்கள் தமிழ்நாட்டின் நீர் வளங்கள் என்ற தலைப்பில மிகப்பெரிய விதையை நம்ம இதயத்திலே ஊன்றிவிட்டு சேர்ந்திருக்கிறார். உண்மையிலேயே நாங்க சாத்தனூர் அணை தண்ணி தான் குடிச்சிட்டு கிடக்குறோம். கேஆர்பி டேம்லயும் சாத்தனூர் டேம்லயும் வரக்கூடிய தண்ணி நல்ல தண்ணி இல்லைன்னுட்டாரு. இப்ப எப்படி குடிக்கிறது தெரியல. ஆனால் நேரடியாக சுத்தம் செய்யப்பட்ட தண்ணீர் தான் திருவண்ணாமலை முழுக்க குடிநீராக பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம் சாத்தனூர் டேம்ல இருந்து. நீங்க பாத்தீங்கன்னா சாத்தனூர் என்ற கிராமத்துக்கே சாத்தனூர் தண்ணி குடிக்க முடியாது. ஆனா திருவண்ணாமலை முழுக்க அதை தான் குடிப்பாங்க. அப்படிப்பட்ட நிலையில இன்றைய நிலையில் இந்த இயற்கையினுடைய நீர்நிலைகளை பற்றி ஐயா அவர்கள் மிக விரிவாக சொல்லப்போனால் தெரியாத செய்திகளை எல்லாம் சொல்லி இந்த தமிழகத்தின் நீர்நிலைகள், அகழி, அருவி, ஆறு, ஏரி, குளம், கிணறு, அணை போன்ற பல்வேறு வடிவங்களை எப்படி நம்ம முன்னோர்கள் வைத்திருக்கின்றார்கள், அவர்கள் எப்படி
40 குளங்களை வெட்டி 40லிருந்து அதிலிருந்து ரொம்பி நேராக வந்து கடலில் அந்த சிற்றாடையில் கலக்கிற மாதிரிலாம் வச்சிருக்காங்க அப்படிங்கிறத மிக அருமையாக சொல்லி மலையில் தோன்றிய கடலை நோக்கி செல்லும் ஓடும் நீர்பிரிவு, எடுத்துக்காட்டாக காவிரி கரைகள், உச்சி மலையிலிருந்து நீர் கீழே குதிக்கின்ற விட இடம், மலையின் இடுக்குகளில் இயற்கையாக தேங்கும் நீரூற்று, அதுக்கு பேர் சுனை தண்ணின்னு பேர். அந்த தண்ணியை அப்படியே எடுத்துட்டு தேத்த ஆறு பலவற்றிற்கும் பயன்படும் நீர் தேக்கம். கடலுக்கு அருகே வெட்டப்பட்ட கிணறு, மணற்பாங்காங்க தோண்டிய சுடுமண் வளையமிட்ட கிணறு, ஊருணி நீர் நிறைந்துட்டேன்னு வள்ளுவர் சொல்லுவார். அந்த மக்கள் பருகும் நீர்நிலைக்கு பேர் தான் ஊருணி. பூமிக்கு அடியில் நீர் ஊற்று. அதே போல பாசன நீர் தேக்கம். அடியிலிருந்து ஊற்று எடுக்கும் நீர் எப்போதும் வாழ்க்கை வழியாக ஓடும். அதுக்கு பேர் தான் ஓடை. தரளை நிலத்தில் வெட்டி கல், செங்கல் இவற்றில் சுவர் கட்டிய கிணறு. சமுத்திரம், அதாவது கடல், அதாவது பாண்டியம் மண்டலத்தில் ஏரிக்கு வழங்கும் பெயர் கால்வாய், கண்மாய். ஏரி முதலான பாசனத்தில் நீர் எடுக்கும் பொறுப்பெடுப்பதால் அந்த கற்களால் அடைத்து திறக்கக்கூடிய அமைப்பு அதான. அதே போல நீரோடும் வழி கால். ஏரி, குளம், ஊருணி இவற்றுக்கு நீரூட்டும் வழி வாய்க்கால், கால்வாய். கால்வாயெல்லாம் இப்ப இல்லை, எல்லாருமே ஆக்கிரமிப்பா போயிடுச்சு. பெருங்குட்டை, குட்டம், சிறிய குட்டம், குட்டை, சிறிதாய் அமைந்த குளிக்கும் நீர்நிலை குண்டம், குளிப்பதற்கேற்ற ஒரு சிறிய குளம் குண்டு, நிலத்திற்கும் பாறையை குடைத்து அடியில் ஊற்றி மேலெழுப்பி வரச் செய்தது குடைக்கிணறு, குழிமின்னு சொல்றாங்க. அதே மாதிரி அடிநிலத்தில் நீர் நிலமட்டத்தை கொப்பளித்து வரும் ஊற்று குழிமி ஊற்று. ஊர் அருகே உள்ள குளிப்பதற்காக பயன்படும் நீர்நிலை குளம். ஓர் ஒழுங்கில் அமையாத கிணறு கூவம்னு பேரு. ஆழமற்ற கிணறு பள்ளம், கூவம். ஆற்றினை தன் ஊற்று நீரால் நிரப்பி மறுகால் வழி அந்த நீரை வெளிச்சென்று அமைத்த நீர்நிலை வாலி அப்படின்னு பேர் வச்சிருக்காங்க. அகலமும் ஆழம் உள்ள பெருங்கிணறு கேணி. இதை கூட வள்ளுவர் பயன்படுத்தியிருக்கிறார், கேணி. அதே போல தேக்கப்பட்ட பெரிய நிலை சிறை, மலையிடத்து இயல்பாய் அமைந்த நீர்நிலை சுனை, பசிக்கொடி மண்டிய குளம் செங்கை, ஆழகாக நாற்புறமும் கட்டப்பட்ட குளம் தடம், கோயில்களின் நாற்புறமும் சூழ்ந்தமைந்த அகழி போன்ற நீர்நிலை தளிக்குளம், தொண்டை மண்டலத்தை ஒட்டிய பகுதியில் உள்ள ஏரி தாங்கல். எங்கூர்ல கூட 2 தாங்கல் இருக்கு. அந்த தாங்கல்லாம் இன்னைக்கு இல்லை. ஒருத்தனே எல்லாத்தையும் மண்ணையும் அடிச்சிட்டு போய் அவனுக்கு இல்லவே இல்லை. அந்த அளவுக்கு அதை எடுத்துட்டான். கோழிலின் அடியே அமைந்துள்ள நீராடும் குளம், இதற்கு முன்பு புஷ்கரணின்னு பேரு. அதாவது ஆற்றின் அவ்வப்போது மணலை தோண்டி நீர் எடுக்கும் இடம். தொடு கிணறு, தெப்பக்குளம், நடைக்கேணி, நீராவி, பிள்ளை கிணறு, பொங்கு கிணறு, பொய்கை, மடு, மடை, மதகு, மறுகால், வாய்க்கால், நீரின்றி அமையாது உலகு என்று தாய் பைத்தாலும் தண்ணீரை பழிக்காது என்றெல்லாம் முன்னோர்களால் பேசப்பட்ட தண்ணீர் திரவ தங்கமாய் திகழ்கிறது. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இப்படி நீர்நிலைகளை காப்பாற்றுவதன் மூலம் மக்களை காப்பாற்ற முடியும் என்று நம்முடைய
சமூக சிந்தனை ரொம்ப அருமையா பேசியிருக்கிறாரு. அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் தெரிவிக்கிறேன். ஆனா இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஏறக்குறைய 50 நிமிஷத்துக்கு மேல பேசினார் ஐயா. அதனால ரொம்ப நல்ல விஷயம். ஞானசேகரன் ஏதோ குறுஞ்செய்தி போடுறாரு, அதை நான் எடுத்து போய் பார்க்குறேன். போடுங்க, தப்பு இல்லை. ஆனால் சொல்ல வேண்டியதை சொல்ல வேண்டிய இடத்தில் சொல்லணும். பேசிக்கிட்டே இருக்கிறது, டெய்லி பேசுறதே பேசுறதெல்லாம் வேணாம். ஆனால் அருமையான உரை, அதை பாராட்டியே தீர வேண்டும் என்பதை மனதில் வைத்துக் கொண்டுதான் நான் ஒரு நிமிடம் அதிகமாக எடுத்திருந்தாலும் இந்த அவை பொறுத்து கொள்ளும் என்கிற நிலையில ஒரு அற்புதமான உரையாற்றிய ஐயா அவர்களுக்கு மாதம் மாதம் புதிய சிந்தனையை தந்து கொண்டே இருக்கிற ஐயா அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி பூக்கள் உங்கள் காலடியில் இருக்கும் என்று சொல்லி நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள். வாழ்த்துறை வழங்கி திருக்குறள் கமலசை அவர்களுக்கு நன்றிகள். அடுத்த வாழ்த்துறை வழங்கி பிரம்மநாயகம் ஐயா அவர்கள் என்பன் நினைக்கிறோம். திறந்த எண்ணில் இருக்குமாறு ஜானகி அம்மா அவர்கள் என்பன் கேட்டுக்கொள்கிறோம். அழைத்ததற்கு நன்றி முத்துகுணமதி. இணையின்ற தந்தைக்கும் தாய்க்கும் மக்கள் தனையின்ற தமிழ்நாடு தனக்கும் என்னால் தீனை அளவு நலமேனும் பயக்குமானால் செத்தொழியும் நாள் எனக்கு திருநாளா. இன்றைய சிறப்பு அழைப்பாளர் சமூக போராளி, அது அந்த பெயருக்கு ஏற்றபடி இன்றைய நம்முடைய சம்மட்டியால் அடித்தது போன்று அவருடைய உரை இருந்தது. தமிழ்நாட்டினுடைய நீர் வளங்கள் என்ற தலைப்பு சிறப்பாக ஒரு சொற்பொழிவை என்று நிகழ்த்தினார். நீரினுடைய இன்றியமையையும் தமிழ்நாட்டினுடைய தொன்மையான நீர் மேலாண்மை அறிவியும் நமக்கு உணர்த்தியது. தமிழ்நாட்டின் நீர்வளம் என்பது ஆறுகள் மட்டுமன்று, காவிரி, வைகை, தாமிரபரணி, பாலாறு, தென்பனை போன்ற ஆறுகளும், ஏரிகள், குளங்கள், ஊருணிகள், கண்மாய்கள், கால்வாய்கள் போன்ற நீர்நிலைகளும் நமது நீர்வளத்தின் முக்கிய அங்கங்களாகும். குறிப்பாக நம் முன்னோர்கள் மழைநீரை சேமித்து நிலத்தடி நீரை பெருக்கி வேளாண்மையை வளப்படுத்த உருவாக்கிய கண்மாய் மற்றும் ஏரி அமைப்புகள் அவர்களின் அறிவியல் சிந்தனைக்கு சிறந்த சான்றுகளாக வருகின்றன. நீரை நாம் உருவாக்க முடியாது, ஆனால் நீரை சேமிக்க முடியும் என்ற உணர்வை ஒவ்வொருவரும் வளர்த்து கொள்ள வேண்டும். வீடுகளில் மழைநீர் நீர் சேகரிப்பு, குளங்கள் மற்றும் ஏரிகளை பாதுகாத்தல், நீரை வீணாக்காமல் பயன்படுத்துதல், மரங்களை வளர்த்தல், நீர்நிலைகளில் குப்பைகளை கொட்டாமல் காப்பது போன்ற செயல்கள் ஒவ்வொருவரின் கடமையாக இருக்க வேண்டும். இன்றைய தலைமுறை நீரை பாதுகாத்தால் மட்டுமே நாளைய தலைமுறை வளமான தமிழ்நாட்டை வழங்க முடியும். நீர் பாதுகாப்பு என்பது இயற்கை பாதுகாப்பு மட்டுமல்ல, அது மனித வாழ்வை பாதுகாக்கும் அறப்பணி. நீரை பாதுகாப்போம், நிலத்தை காப்போம், நாளைய தலைமுறையின் வாழ்வை காப்போம். உண்மையையும் தெளிவாகவும் சிந்தனையை தூட்டும் வகையில் எடுத்துரைத்த சிறப்பான சொற்பொழிவுக்கு கலந்துரையாடுவோம் பேரவையின் சார்பாக வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்து இடம் சாருகிறோம். நன்றி, வணக்கம். சிறப்பாக வாழ்த்துறை வழங்கி பிரம்மநாயகம் ஐயா அவர்களுக்கு நன்றிகள். அடுத்த வாழ்த்துறை வழங்குவதற்கு ஜானகி அம்மா அவர்கள் என்பன் நினைக்கிறோம். திறந்த எண்ணில் இருக்குமாறு ஞானசேகரன் ஐயா அவர்கள் என்பன் கேட்டுக்கொள்கிறேன். அனைவருக்கும் என்னுடைய இனிய மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று நம்முடைய சிறப்பு அழைப்பாளர் சுப்பிரமணியன் ஐயா அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் ஐயா. இந்த மாதிரி தலைப்புகள் பேசும்போது கண்டிப்பாக நம்முடைய கடமை என்ன, இந்த இடத்துல நாம என்ன செய்யணும் அப்படின்றத பேசுறதுக்காக இந்த வாழ்த்துறைக்காக ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். இந்த தலைப்பு பாத்தீங்க அப்படின்னா ஐயா சொல்ற மாதிரி மக்களும் ஊர் மக்களும் அரசியலும் சேர்ந்து செய்யணும்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆனா நாம என்ன பண்ணிட்டு இருக்கோம், இது ஊர் பிரச்சனை கிடையாது, இது உலகளாவிய பிரச்சனை. இதில் நம்முடைய பங்கு என்ன, நம்ம வீடுகளில் நாம என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். சாதாரண ஒரு டம்ளர் கழுவுற தண்ணிக்கு ஒரு டம்ளர் தான் கழுவணும், ஆனா நம்ம என்ன பண்றோம், ஒரு குடம் தண்ணியை செலவு பண்றோம். இந்த மாற்றம் யார்கிட்ட இருந்து ஆரம்பிக்கணும், நான் தனி மனிதர் ஒவ்வொருத்தர்கிட்ட இருந்து ஆரம்பிக்கக்கூடிய ஒரு தலையாய பிரச்சனையா தான் இன்னைக்கு இருக்குது. நான் வேலைக்கு போற ஊர்ல பாத்தீங்கன்னா ஏரி வேலை 100 நாள் வேலைன்னு செஞ்சுட்டு இருப்பாங்க. ஆனா எல்லாரும் அதுல உட்கார்ந்துட்டு இருப்பாங்க. ஒருத்தர் கூட இறங்கி அதுல ஒரு கூட மண்ணு கூட எடுத்துருக்க மாட்டாங்க. அப்ப எனக்கு தோணும், என்னடா இப்படி உட்காந்துக்கிட்டு இருக்கிறாங்களே அப்படின்னு. 100 நாள் ஒவ்வொரு கிராமத்துக்கும் வேலை கொடுக்கப்படுது, சம்பளமும் கொடுக்கப்படுது. ஒவ்வொருத்தரும் இறங்கி அவங்கவுங்க ஊர்ல இருக்கக்கூடிய ஏரியையும் குளத்தையும் தூர்வாரி இருந்தா கூட எவ்வளவு செழிப்பா மாறி இருக்கும், தண்ணி எவ்வளவு தேங்கி இருக்கும். இந்த பொது உடைமை கருத்தை ஒரு விழிப்புணர்வை இன்னும் மக்களுக்கு வர இவங்க அம்மா கிட்ட எல்லாம் சொல்லலாம், ஏன்னா சொல்ல முடியல. சில இடங்கள்ல நம்ம மேல ஏதாவது சொல்லிடுவாங்களோன்னு ஒரு பயமாவும் இருக்கு இந்த விஷயங்களை நம்ம கையில எடுக்கிறதுக்கு. நான் இந்த விஷயத்த என்னுடைய ஐயா சொன்ன மாதிரி சுப்பிரமணியன் ஐயா நிறைய ஆதங்கமா பேசும்போது நமக்குள்ளே தோணுது, சரி நாம இந்த சின்ன சின்ன முயற்சியை எப்படி எடுக்கலாம் அப்படின்னா, பள்ளி மாணவர்கள்கிட்ட கை கழுவும் போது கூட கொஞ்சமா தண்ணி வச்சு கை கழுவுறது, நீரை சிக்கனமா பயன்படுத்துறது. முக்கியமான விஷயம் என்னன்னா, குப்பையை கண்ட இடத்துல போடக்கூடாது அப்படின்றது. அந்த எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், அந்த 5R அப்படின்னு சொல்லக்கூடியது, ரீயூஸ், ரிடியூஸ், ரீசைக்கிள், ரெக்கவர், ரீப்ளேஸ். கண்டிப்பா அந்த பாலித்தீன் கவரை ஒரு முறை வாங்கிட்ட அந்த கவரை கூட
நான்லாம் கழுவி கிளிப்ல காய போட்டு வைப்பேன். ஃப்ரிட்ஜில் உள்ள வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு. முடிஞ்ச அளவுக்கு நாம அதை தவிர்த்தாலே இந்த குப்பைகள் வெளியே போறது, நம்மளால உண்டாகக்கூடிய குப்பைகள் குறைஞ்சாலே ஓரளவுக்கு இந்த பிளாஸ்டிக் இல்லாத ஒரு சமுதாயத்தை உருவாக்கலாம். நம்ம நினைக்கிறது நீருக்கும் இந்த பிளாஸ்டிக் குப்பைக்கும் சம்மந்தம் இல்லை அப்படின்னு நினைக்க முடியாது. எல்லாமே தொடர்புடையது. ஒரு மாசுபடுதல் ஆகட்டும், அடுத்து நம்ம பயன்படுத்தக்கூடிய எரிபொருள், நடந்து போற தூரத்துக்கு கூட இன்னைக்கு சின்ன பிள்ளைங்க கூட இந்த 2 வீலர்ல தான் போயிட்டு இருக்காங்க. இதெல்லாம் நான் சொல்லி கொடுத்தாச்சு. 18 வயசுக்கு முன்னா வண்டி ஓட்டக்கூடாதுன்ற விஷயம் எல்லாமே இதோட தொடர்புடையதா தான் இருக்குது. அதே மாதிரி நீர் சிக்கனம்ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியமா இருக்குது. நம்ம வீட்டுல பயன்படுத்தக்கூடிய தண்ணிய முடிச்ச அளவுக்கு சிக்கனமா செலவு பண்றது, பாத்திரங்கள் போது கொஞ்சமா திறந்து வைக்கிறது, இது எல்லாமே நம்மளுடைய அடிப்படை கடமையா இருக்குது. இப்ப வரைக்குமே மக்கும் குப்பை மக்காத குப்பைன்னு எத்தனை பேர் பிரிச்சு போடுறாங்க நினைச்சு பாருங்க. ஏன்னா தூய்மை பணியாளரும் மனுஷங்க தான். அப்ப நம்ம வீட்டுல இருந்து இந்த சின்ன சின்ன வேலைகளை நம்ம செய்யும் போது மிகப்பெரிய மாற்றங்கள் கண்டிப்பாக ஏற்படும். இந்த மாதிரி தலைப்புகள் பேசும்போது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்குதுங்க ஐயா. எனக்கு ஏன் தெரியல, எப்பவுமே கடந்து முடிந்த வரலாறுகளோ இந்த இதோ பேசுறதை விடையும் நம்ம என்ன பண்ணலாம், அடுத்த இந்த சமூகத்துக்கு நம்ம ஒரு அளவேனும் ஒரு சின்ன ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தணும் அப்படின்ற எண்ணத்துல வரும்போது ரொம்ப ரொம்ப அழகான தலைப்பு, எல்லாருக்கும் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய தலைப்பு இன்னைக்கு எடுத்துரைத்த ஐயா அவர்களுக்கு என்னுடைய பள்ளிக்கூடத்தின் சார்பாக, ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும், சின்ன சின்ன மரங்கள் நட்டு தண்ணி ஊத்துற பிள்ளைங்களுக்கு பிரைஸ் கொடுக்கறது, கை கழுவி எப்படி நகை வச்சிருக்கான்றது வரைக்கும் நம்ம சொல்லிட்டு இருக்க இந்த விஷயத்தோட இது தொடர்புடைய விஷயங்களை சொன்னதுனால ஐயா அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் ஐயா, பாராட்டுக்கள் ஐயா. சிறப்பாக வாழ்த்துறை வழங்கி ஜானகி அம்மா அவர்களுக்கு நன்றிகள். அடுத்த வாழ்த்துறை வழங்கி ஞானசேகரன் ஐயா அவர்கள் தகுந்த எண்ணில் இருக்குமாறு நம்முடைய அவ்வை அம்மா அவர்கள் அன்பன் கேட்டுக்கொள்கிறேன். அழைத்ததற்கு நன்றி செல்லம். சிறப்பான உரையை ஐயா தந்திருக்கிறார்கள். என்னுடைய ஆதங்கம் எல்லாம் ஒன்றுதான், சிறப்பு அழைப்பாளர்கள் வந்து உரையாற்றுகின்ற போது ஓரிருவர் மட்டுமே அவருடைய உரைக்குள் உரையாற்ற வேண்டும் என்பது பணிவான வேண்டுகோள். இன்றைக்கு காமராஜ் அவர்களுடைய உரை என்பது சிறப்பான உரைதான். அதை தனியாகவே அவர் உரையாக ஆற்ற வேண்டும் என்றுதான் நான் குறிப்பிட்டிருந்தேன் ஒழிய அவரை எந்த விதத்திலும் நான் களங்கப்படுத்த அல்ல என்பதை முதலில் தெரிவித்துக் கொண்டு, இந்த நீர்நிலை பாதுகாப்பு அதேபோல் வாய்க்கால்கள் உருவாக்குவதையெல்லாம் ஒரு 60-70 ஆண்டுகளுக்கு முன்பு கிராமத்தில வீட்டுக்கு ஒருவர் மம்பட்டியும் இறக்கூடையும் எடுத்துட்டு போவாங்க. வெட்டுக்கூடையும் எடுத்துட்டு போய் மண்ணை வெட்டணும். ஏரின்னா ஏரியை ஆழப்படுத்துறது, ஏரியுடைய அணையை அகலப்படுத்துவது, வீட்டுக்கு ஒருத்தர் போகணும். அப்படி இருக்கும்போது ஒரு 7-8 வயசுல நான்லாம் போயிருக்கேன். அதே போல வயல்வெளியில வாய்க்காலை ஒழுங்குபடுத்தணும் போது வீட்டுக்கு ஒருத்தர் போகணும். அது மாதிரி ரோடு வந்து மோசமா இருந்ததுன்னா வீட்டுக்கு ஒருத்தர் போய் அந்த ரோட்டை சரி பண்ணுவோம். அதெல்லாம் அந்த காலம். அது நின்றது எதனால் என்றால், நாம் ஏரியை தூர்வாரி அணையை செப்பனிட்டிருப்போம், யாரோ ஒருத்தன் பில்லு போட்டு போயிடுவோம். இவைகளெல்லாம் வந்த பின்னால் தான் அவைகளெல்லாம் நின்றன. சென்னையை பொறுத்தவரை பெரிய ஏரி, ஒரு ஏரி இங்க என்ன ஆயிடுச்சு, ராமச்சந்திரா ஆஸ்பத்திரியா போச்சு. என்ன காரணம்? 2ஆ கட்சி உடைஞ்சது. கட்சியை விட்டு பிரிஞ்சாரு எம்ஜிஆர். பிரிஞ்ச உடனே என்னாச்சு, அவருடைய தோட்டத்துல வேலை செய்யறவனுக்கெல்லாம் உடையாறு சம்பளம் கொடுத்தாரு. உடையாருக்கு என்ன செய்யலாம், ஏரியை எடுத்துக்கும். ஏரிய அந்த ஆக்கிரமிப்பு பண்ணும் போதெல்லாம் அந்த கிராமத்து மக்கள் திரும்ப திரும்ப வந்தாங்க. சேலத்துல இருந்து ஆளை கொண்டாந்து ஒன்னா அடிச்சு பெரிய ஏரி மூடியாச்சு. இன்னொரு ஏரி, அது என்ன ஐயருக்கு சொந்தம்னு சொல்லி அது ராமச்சந்திரா வாங்கியிருக்காரா, அதையும் ஒரு நாள் மூட போறாங்க. நான் நெய்வேலில இருந்து இங்க வந்து சபரி நகர்ல தங்கி இருக்கும்போது போய் பார்த்தேன். பார்த்துட்டு பஞ்சாபிஎஸ் ஐபிஎஸ்க்கு போன் பண்ணி, ஐயா இந்த மாதிரி இருக்குன்னு அதை பொதுநல வழக்காக போட்டு அந்த ஏரி காப்பாற்றப்பட்டிருக்கிறது. இப்ப ஒரு வாரமா பாக்குறேன், அது உள்ள ஒரு அணை போட்டுக்கிட்டு இருக்கான், என்னன்னு தெரியல. எனவே இந்த ஏரிகள் பாதுகாக்கப்படுவதும் குளங்கள் பாதுகாக்கப்படுவதும் மனிதனுக்கு இன்றியமையாத ஒன்று. ஆனால் கர்நாடகம் என்ன செய்திருக்கிறது என்று சொன்னால், கர்நாடகத்தில் உள்ள ஏரிகள் குளங்கள் அனைத்திற்கும் இந்த காவிரி மற்ற ஆறுகளில் உள்ள தண்ணீரை கிளைய வாய்க்கால் மூலம் அவைகளை நிரப்பி விட்டனர். அங்கே குறைந்த பகுதிதான் வெள்ளாமை இருந்தது, விளைச்சல் நிலம். ஆனால் வந்த அரசியல்வாதிகள் அங்க மட்டும் ஒன்னா இருப்பாங்க. தமிழ்நாட்டுல மட்டும்தான் எட்டப்பணம் குட்டப்பணம் வருவான். ஆனா கர்நாடகத்துக்கு போனீங்கன்னா அவன் பிஜேபியா இருக்கலாம், கம்யூனிஸ்டா இருக்கலாம், காங்கிரஸா இருக்கலாம், எந்த கட்சிக்காரனா இருந்தாலும் சரிதான். தண்ணி விடாதன்னா தண்ணி விட மாட்டான். அதனால ஒரு வட்டல் நாகராஜ் ஒருத்தர் இருக்கான், அவன் அடிப்பான். நம்ம ஆள் அங்க குடியிருக்கிறவன் பூரா. அங்க இருக்கிற ஒற்றுமை நமக்கு இல்ல, கேரளாவில் இருக்கிற ஒற்றுமை நம்மகிட்ட இல்ல. அதனுடைய விளைவு என்னாச்சுன்னா, நம்முடைய நாடு இன்றைக்கு எவ்வளவுதான் அரசு நல்ல திட்டங்கள் போட்டிருந்தா கூட இந்த நீர் நிலைமையில ரொம்ப மோசமான நிலைமை தான். நான் நெய்வேலியில குடியிருந்தேன். நெய்வேலியில எப்படின்னா, நெய்வேலி என்பது ஒரு பெரிய நிறுவனம், அதனால பல்லாயிரம் பேருக்கு வேலை கிடைக்கும், கரண்ட் கிடைக்குங்கிறதுனால அந்த காலத்துல
அந்த நிலத்தை சும்மா விட்டு போனாங்க. பஞ்சமி நிலத்துல இருந்தவனுக்கெல்லாம் ஒண்ணுமே கொடுக்கல. அதே போல அந்த வீடை காலி பண்ண பொண்ணுக்கும் அந்த நிர்வாகம் ஒண்ணும் கொடுக்கல. வடக்க ஒரிசாவில மற்ற இடத்துலாம் போனா அங்க வீட்டுக்கு ஒருத்தனு வேலையும் 1000 சதுர அடியில வீடும் ஒரு 200-300 அடியில மாட்டு கொட்டாயும் கட்டி கொடுத்து அதுக்கான விலையும் அதிகமா தர்றான். ஆனா நெய்வேலியில இன்னைக்கு விரிவாக்கம் பண்றேன்னு சொல்லி அடிச்சுக்கிட்டு இருக்கான். அங்க நம்மளுடைய அரசியல்வாதி என்ன செய்யறான்? நெய்வேலியை மூடுங்கிறான். அந்த மக்களுக்கான வசதியை செய்து கொடு, அந்த வாழ்வாதாரத்துக்கு ஏற்பாடு செய்து கொடு, அவருக்கான சரியான விலையை கொடு என்று கேட்பதற்கு பதிலா நெய்வேலியை மூடிடுறாங்கிறான். அந்த நெய்வேலி நிறுவனத்துல வேலை செஞ்சதுனால இன்னைக்கு என்னாச்சுன்னா பல லட்சம் பேர் பல நாடுகள்ல வேலையில இருக்கான். எனவே ஐயா அவர்கள் சிறப்பான உரையை தந்திருக்கின்றீர்கள். உங்களுடைய உரை அடக்கத்தை புத்தகமாக வெளியிட வேண்டும். உங்கள் ஆதங்கம் எங்களை போன்றவர்களுக்கும் இருக்கிறது. இதை நீதியரசர் சிறப்பாக சொல்லிவிட்டார், காமராஜர் சிறப்பாக சொல்லிவிட்டார். எனவே உங்களுடைய உரை சிறப்பானது. மாதந்தோறும் வாருங்கள், எங்களுக்கு நல்ல உரை தாருங்கள். இந்த வாய்ப்பை வழங்கி கொண்டிருக்கக்கூடிய கலந்துரையாடல் தளத்தின் நிறுவனர் ஐயா தமிழன் கண்ணம்மாவுக்கும் இதை தொடர்ந்து நடத்தக்கூடிய நீதியரசர் காமராஜர், பிரம்மநாயகம் போன்ற தோழர்களுக்கும் அவை வேண்மாள் போன்றவர்களுடைய மனங்கணிந்த வணக்கத்தையும் வாழ்த்தையும் தெரிவித்துக் கொள்வதோடு இளம் குழந்தைகளை இதை சிறப்பாக நடத்துகிறார்கள். அவர்களுக்கு வாழ்த்து, பாடல்களுக்கு வாழ்த்து, வணக்கங்கள். நன்றி. வாழ்க பெரியார், வளர்க பகுத்தறிவு, தொடரட்டும் இது போன்ற நல்ல உரைகள். நன்றி ஐயா, வணக்கம். சிறப்பாக வாழ்த்துறை வழங்கிய நெய்வேலி நேசகனை அவர்களுக்கு நன்றிகள். அடுத்த வாழ்த்துறை வழங்கிய அவ்வை அம்மா அவர்கள் என்பதை நினைக்கிறோம். திறந்து இரண்டு இருக்குமாறு எங்களுடைய வெண்மலம் அவர்கள் அன்பன் கேட்டுக்கொள்கிறோம். சிறப்பு நன்றி ஐயா. இன்றைக்கு நீர் மேலாண்மை, நீரின் சிறப்பு, அதனுடைய இன்றியமையாமை, எப்படி தமிழர்கள் அதை உணர்ந்து அதை சிறப்பாக மேலாண்மை செய்து கொண்டிருக்கிறார்கள் என்ற வரலாற்றையும் சொல்லி, பிறகு நாமே அதை எப்படி கெடுத்து அந்த ஆறுகளை பாழாக்கி விட்டோம் என்பதையெல்லாம் சொன்னார்கள். அதை எப்படி மீட்டெடுக்க வேண்டும் என்ற அந்த எண்ணங்களையும் அவர் வெளிப்படுத்தினார். அதை தொடர்ந்து சிறப்பாக பல செய்திகளை, அந்த நத்தம், அது கூட நான் வந்து நத்தம் புறப்போக்குன்னா அது அப்படி குடியிருப்பா வாங்கிடலாம் போல இருக்கு அப்படின்னு கூட நினைச்சிட்டு இருந்தேன். ஏன்னா நாங்க அந்த மடிப்பாக்கம் பகுதியில அந்த ஏரியா இருந்த இடத்தெல்லாம் அப்படிதான் நத்தம்னு சொல்லி போட்டு அதுக்கு பிறகு அதை குடியிரு பண்ணலான்னு சொல்லி அது பட்டா கொடுத்து அந்த மாதிரி எல்லாம் செய்த முயற்சியே தெரியும். அது வெற்றி பெறவில்லை, ஆனா அதுக்கான முயற்சி அந்த மாதிரி இப்படிதான் பண்ணலாம் அப்படின்னு பண்ணாங்க. இந்த மாதிரி செய்திகள்லாம் ஐயா அவர்கள், நீதியரசர் அவர்கள் அந்த சட்டம் தொடர்பா என்ன இருக்கு அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு அந்த ஒரு விழிப்புணர்வும் நமக்கு கிடைக்குது. மிக அருமையான ஒரு நிகழ்வு. அவர்கள் ஜானகி அவர்கள் சொன்னதை போல நாம நம்ம வீட்டுல என்ன செய்யணும் அப்படிங்கிறதையும் ஒவ்வொருத்தரும் உணர்ந்து அதை செயல்படுத்தினாலும் சிறப்பா இருக்கும். இந்த இளைய தலைமுறையில இருக்கிற குணமதி போன்றவர்களும் இதை புரிந்து கொண்டு அடுத்த தலைமுறை காப்பாற்ற வேண்டும் இவற்றையெல்லாம் என்று சொல்லி முடிக்கிறேன். நன்றி. சிறப்பாக வாழ்த்துறை வழங்கிய அவ்வையம்மார்களுக்கு நன்றி. அடுத்த வாழ்த்துறை வழங்கிய வெண்மலம் அவர்கள் என்பதை நினைக்கிறோம். திறந்த இடங்களில் இருக்குமாறு சீர்காழி செல்வராஜ் ஐயா அவர்கள் என்பன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றிமா. ஒரு மிகச் சிறப்பான உரை, தேவையான உரை, இந்த காலத்துக்கு தேவையானது. நீர் மேலாண்மை குறித்து அருமையான ஒரு சொற்பொழிவு கொடுத்தார்கள். இந்த காலத்துல நம்ம வந்து வீட்டுல குழாயை திறந்து விட்டா தண்ணி வருது, அதனால அந்த துன்பம் எல்லாம் நமக்கு தெரியறது இல்லை. நீர் வந்து எவ்வளோ இன்றியமையாதது, அது இல்லைன்னா எப்படி வாழ முடியாதுங்கிறதெல்லாம் நம்ம உணர்வதில்லை. அந்த நீருக்கு வந்து நம்ம வந்து நீர் கிடைக்காத நிலையில இருக்கும் போதுதான் அது வந்து நம்ம சில நாள்ல வறட்சி காலத்துல வரும் இல்லையா, அப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம பார்த்து தண்ணிய செலவழிப்போம். இல்லைன்னா நம்ம சொல்றதே அப்படித்தானே, தண்ணியா பணத்தை செலவழிக்காத அப்படித்தானே சொல்றோம் சொல்லும் போதே. ஆனா அந்த காலத்துல எல்லாம் வந்து சிற்றூர்கள்ல எல்லாம் ரொம்ப சிறப்பா அவங்க வந்து நீர் மேலாண்மை செய்திருக்காங்க. எங்க அம்மா பாட்டி எல்லாம் சொல்லுவாங்க, ஊர்ல இருக்கிற குளங்கள் அதெல்லாம் வந்து இந்த தேர்தல்கள்லாம் நடைமுறைக்கு வர்றதுக்கு முன்னாடி, பஞ்சாயத்து அதெல்லாம் வர்றதுக்கு முன்னாடி ஊர் மக்கள் எல்லோரும் சேர்ந்து அதை வந்து தூர் வாடுறது அதெல்லாம் செய்வாங்களாம். ஒரு முறை நாங்க வந்து எங்க சிற்றூருக்கு போற வழியில பார்த்தா படர்தாமரை படர்ந்தது அப்படியே எல்லா குளத்துலயும்.
அப்ப அம்மா கிட்ட கேட்டேன், ஏமா இதெல்லாம் எடுக்க மாட்டாங்களா அப்படின்னு. இதெல்லாம் முன்னெல்லாம் ஊர் மக்களே சேர்ந்து செய்வாங்க. இப்ப அரசாங்கம் எடுத்துக்கிட்டதுனால எனக்கு என்னன்னு எல்லாரும் பேசாம இருக்காங்க. அரசாங்கம் வந்து அதுக்கு வந்து டெண்டர் விட்டு அதை எடுத்து அவ்வளோ படத்தாமரை இருந்தது அந்த குளத்துல. அதெல்லாம் ஊர் மக்களே செய்து கொண்டிருந்தது வந்து அரசுக்கு போன உடனே அது வந்து யாருமே அதை கவனிப்பாரற்று இருக்கு. அது வந்து அரசுக்கு சொல்லி இதை வந்து நீங்க எடுக்கணும்னு சொல்லி ஒவ்வொரு ஊரையும் சொல்லி பல ஊர்கள்ல படத்தாமரை அப்படியே தான் இருக்கும். குளங்கள்ல பார்த்தா அது பயன்பட முடியாததாக இருக்கும் இந்த நீர். இப்படி இருந்திருக்கிறது என்றெல்லாம் ஐயா பேச்சு வந்து ரொம்ப சிறப்பா இருந்தது. பல செய்திகளை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அவருடைய உரையின் மூலமாக. கால்வாய்கள் எப்படி வெட்டப்பட்டன, எப்படி வந்து மக்களுக்கு வந்து தேவையானவற்றை அரசர்கள் செய்து கொடுத்தார்கள் என்பதெல்லாம் அருமையா விளக்கியிருந்தாங்க. ரொம்ப சிறப்பான உரை. நன்றி. நன்றிகள் குணமதி. ஐயா. காணொலிக்கு போறதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு நிமிஷம் வாய்ப்பு கொடு. சரிங்க. வாழ்த்துறை வரவேற்கு சிறுகாய் செல்வர செய்ய அவர்கள் என்பதை வைக்கிறோம். தொடர்ந்து ஏரில் இருக்கும் சாமிநாதன் ஐயா அவர்கள் என்பதை கேட்டுக்கொள்கிறேன். செல்வர செய்ய இன்றைய நிகழ்ச்சி ஒரு மகத்தான நிகழ்ச்சியாக இருந்தது. பாராட்ட வேண்டும். ஏனென்றால் இது போன்ற விழிப்புணர்வு தான் இன்றைய தேவை. ஆகவே இந்த விழிப்புணர்வு செய்திகளை கடந்த காலம் எப்படியெல்லாம் இருந்தது, இந்த காலம் எப்படி இருக்கிறது, நம் இளையோர்கள் எதை எடுத்து செல்ல வேண்டும், எதை மீட்டுருவாக்க வேண்டும் என்று மிக சிறப்பாக ஐயா அவர்கள் சொன்னார்கள். ஆகவே இது போன்ற செய்திகள் மாணவர்களுக்கு இளையோர்களுக்கு தெரிய வேண்டும். இளையவர்கள் எங்கேயோ ஓடிக்கொண்டிருக்கின்றார்கள், சினிமா கூட்டங்கள் பின்னாடி ஓடிக்கொண்டிருக்கின்றார்கள். அவர்களை மடைமாற்றம் செய்து இதையெல்லாம் புரிந்து கொள்ளும்படி செய்ய வேண்டும். இது போன்ற உணர்வுமிக்க சொற்பொழிவு பட்டி தொட்டியெல்லாம் செல்லும் பொழுது, பள்ளிகளெல்லாம் செல்லும் பொழுது எப்படி நம்ம சுத்தமா இருக்கணும், எப்படி வந்து நீர் மேலாண்மை பண்ணணும், எல்லாமே இந்த அருமையான செய்திகளா இருக்குது. எப்படி நம்ம எங்கேயும் அசுத்தம் பண்ணக்கூடாது என்பது இந்த பேசிக் திங்ஸ், இந்த இதை வந்து மாணவர்கிட்ட கொண்டுட்டு போகணும் என்பது என்னுடைய அன்பு கட்டளை. மிக அருமையாக இருந்தது. வாழ்த்துக்கள். நன்றி ஐயா. கூப்பிடுமா? சிறப்பாக வாழ்த்துறை வழங்கி செல்வ செய்ய அவர்களுக்கு நன்றிகள். அடுத்த வாழ்த்துறை வழங்க பலரும் சாமிநாதன் ஐயா அவர்கள் என்பதை வைக்கிறோம். திறந்த இடங்களில் இருக்குமாறு திருமதி அன்னபூரணி அம்மா அவர்கள் என்பதை கேட்டுக்கொள்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். பல்லடம் சாமிநாதன். மிக மிகச் சிறந்த உரை. வாழ்த்துறையும் அதே போல் மிகவும் சிறப்பாக இருந்தது. நன்றி, வாழ்த்துக்கள். குணமதி, அடுத்தவர்கள் கூப்பிடும். குணமதி. சிறப்பாக வாழ்த்துறை வழங்கிய பலரும் சாமிநாதன் ஐயா அவர்களுக்கு நன்றிகள். அடுத்த வாழ்த்துறை வழங்க திருமதி அன்னபூரணி அம்மா அவர்கள் என்பதை நினைக்கிறோம். அழைத்ததற்கு நன்றி குணமதி. இன்று நம்முடைய சிறப்பு அழைப்பாளர் சமூக சிந்தனையாளர் சுப்பிரமணியன் ஐயா அவர்களுக்கு முதற்கண் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். சான்றோர் பெருமக்களுக்கும் குழந்தைகளுக்கும் என்னுடைய வணக்கங்கள். இன்னைக்கு தலைப்பு வந்து தமிழ்நாட்டின் நீர்நிலைகள் அப்படிங்கிறத பற்றி அவர் எடுத்து சொன்னாங்க. அதாவது நீரின்றி அமையாது உலகு, அது வந்து வள்ளுவருடைய வாக்கு. அதனால தண்ணி இல்லைன்னா மனுஷனே கிடையாது. நம்ம உடம்புலயே தண்ணி நிறைய இருக்கு. அதே வந்து இயற்கையை வந்து எவ்வாறு செழுமைப்படுத்தியுள்ளோங்கிறத வந்து நம்ம தமிழ்நாட்டில் அப்படிங்கிறது சொன்னாங்க. நீர்வளங்கள்லாம் அதாவது 17 நதிகள் 44 கிளை நதிகள் இருந்துதான். இந்த 44 கிளை நதிகளும் இந்த 17 நதிகளோட சேர்ந்துருது அப்படிங்கிறத சொன்னாரு. தமிழ்நாட்டில் வந்து ஏரிகள் குளங்கள் வந்து 13,629 ஏரிகள் இருக்குன்னு சொன்னாங்க. ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ஏன்னா எங்க பார்த்தாலும் இப்போ வந்து ஏரி குளங்கள்லாம் சில இடத்துல பார்க்கவே முடியறது இல்லை. ஆனா ஐயா சொல்லும்போது ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. தமிழ்நாடு வந்து அதிக ஏரிகள் தமிழ்நாட்டில் தான் இருக்குங்கிறத சொன்னாங்க. அதில் வந்து அணைகள் வந்து பெருசு 81, சின்னது வந்து சிறிய அணைகள் வந்து 38, மொத்தம்
19 நீர்த்தேக்கங்கள் இருக்கு அப்படிங்கிறத சொன்னாரு. முதல்ல வந்து இந்த கல்லணை பற்றி சொன்னார். 2000 ஆண்டுகளுக்கு முன்னாலேயே அந்த காலம் அந்த இன்ஜினியர்கள்லாம் எப்படிதான் அங்கே வேலை செஞ்சாங்களோ அது இன்னும் வந்து பயன்படுற நிலைமையில இன்னைக்கும் இருக்குங்கிறத அருமையா எடுத்து சொன்னாங்க. அடுத்தது வீராணம், வீரநாராயண ஏரிங்கிற பேர் தான் மருவி வந்து வீராணம்ங்கிற மாறிடுச்சு அப்படின்னு சொன்னார். பராந்தக சோழன் காலத்துல வந்து அந்த கொள்ளிடத்திலிருந்து அந்த அவர் தான் கற்றினாரு. கொள்ளிடத்திலிருந்து அந்த நீர் போகிறது அப்படின்னு சொன்னாங்க. இவர் வந்து இலங்கைக்கு வந்து படையெடுத்து போது தன் மகன்கிட்ட இந்த ஏரியை வந்து பார்த்துக்கோ அப்படின்னு, இந்த வீராணம் ஏரியை பார்த்துக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போயிருக்காரு. அந்த இலங்கைக்கு படையெடுத்து சொல்லும்போது மகனை சொன்னால் அந்த மகன் வந்து அங்கேயே நின்று அந்த இதெல்லாம் பார்த்து இது பண்ணியிருக்காரு. அதுக்கு அடுத்தது வந்து மதுராந்தகம் ஏரி சமீபத்தில் தான் அதை வந்து நல்ல இதெல்லாம் செஞ்சாங்க, மறுசீராய்வு செஞ்சாங்கன்னு சொன்னார். வானம் பார்த்த பூமி தான் நம்ம தமிழ்நாடு. அதாவது நீர் இல்லைன்னா நம்ம மழையை எதிர்பார்த்து தான் நம்ம எல்லாருமே இருக்கோம் சில இடத்துல. ஆனால் இந்த மழை சில இடத்துல அரைமழை பெய்யும், அரைமழையில் எவ்வளவோ வெள்ளங்கள் வந்து எவ்வளவோ பாழ்வெல்லாம் நடந்திருக்கு. ஆடி பெருக்கு வந்து தண்ணீருக்கு வந்து நன்றி சொல்கிற ஒரு விசேஷமாக கொண்டாடுறாங்க இப்போவும். இப்போது வந்து அது ஒரு இப்போ சொல்லாகி போயிடுச்சதுன்னு சொன்னாங்க. அதாவது பேருக்கு தான் ஆடி வருதுன்னு சொல்லிட்டு, ஆனால் ரொம்ப இது செயல்பாட்டில் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொன்னார். விளைநிலம் வந்து அரசாங்கமும் விளைநில மக்களும் ரெண்டும் சேர்ந்து அவங்க அதை வந்து முடிவெடுத்து மக்களிடம் வந்து அதை கொடுத்துனா மக்கள் வந்து ரொம்ப நன்றி சொன்னாங்க. அப்புறம் விவசாயி வந்து நிலத்தை தான் எதிர்பார்த்துருக்கான். ஏன்னா நீர் இருந்தால் தான் அவனால் விவசாயமே பண்ண முடியும். அதனால அவன் வந்து நீரை எதிர்பார்த்திருந்தாரு. அப்புறம் 15 ஆண்டுகளாக காவிரி நீர் வந்து கடலில் வந்து சேருகின்றன என்ற விவரமும் அதில் சொன்னார். அப்புறம் நிறைய நிகழ்வுகள்லாம் சொன்னார். வேலூர் மாவட்டத்தில் அந்த கோவை நொய்யலாறு ஆறை பற்றி அழகாக சொன்னாங்க. அந்த வந்து அந்த காலத்தில் வந்து கொங்கு மண்டல சோழன் வந்து அந்த இது பண்ணாங்க. 32 இதுவும் 40 குளமும் இருக்குது அப்படிங்கிறது, 32 தடுப்பணையிலும் 40 குளமும் இருக்குது அப்படிங்கிறத சொன்னாங்க. தற்போது நொய்யலாறு இல்லையே, நொய்யலாறுங்கிற பேரே இல்லாமல் இருக்கு. பெங்களூர்லேருந்து அந்த அணை வழியாக தான் வருது. இது அமில கழிவு தொட்டியாக மாறிடுச்சுங்கிறதும் அது சொல்லும்போது ரொம்ப வருத்தமாக இருக்குது. அது என்னதான் இவங்க பார்க்குறாங்கன்னே தெரியல. அதாவது மக்களே பார்த்து செஞ்சால் நல்லா இருக்கும். இது அரசாங்கத்தில் விட்டதுனால மக்களும் அசால்ட்டாக இருக்காங்கங்கிறது தெரியறது. அப்புறம் 1871 83 வரைக்கும் மன்னன் காளிங்கராயன் அவர் வந்து பவானி ஆற்றை வந்து இது பண்ணாரு. அது நெசவு தொழிலாம் நல்லா சிறந்திருந்தது. அழுந்தி போன நீர்நிலைகளை மீட்டெடுக்க வேணும். அப்புறம் கழிவு நீர் கலப்பதை வந்து முற்றிலும் தடுக்கணும்னு நம்ம எல்லாருமே உறுதி எடுத்துட்டா நல்லா இருக்குங்கிறத அருமையாக எடுத்து சொன்னாங்க. நீர்வழி பாதையில் உள்ள நிலங்கள் வந்து இப்போ வந்து பயனற்று போயிட்டுதுங்கிறது ரொம்ப அவர் சொல்லும்போது ரொம்ப வருத்தமாக இருந்தது. அரசாங்கமும் மக்களும் இணைந்து செயல்பட்டால் மக்கள் வந்து ஏக்கமாக மாறினால் வளர்ச்சி பெற்ற நாடாக நம்ம தமிழ்நாடு இன்னும் நல்ல ஒரு நிலைக்கு வரும்ங்கிறத ஐயா சொல்லி முடிக்கும் போது ரொம்ப அருமையாக இருந்தது. என்னுடைய வாழ்த்துக்கள் ஐயா. நன்றி, வாழ்த்துக்கள்மா. சிறப்பாக அன்னபூர்ணியம் அவர்களுக்கு நன்றிகள். அதாவது காமராஜர் ஐயா அவர்கள் என்று நன்றி. சிறப்பாக நெறியாளர்கள் செய்து கொண்டிருக்கிற குணமதி அவர்களுடைய சபாநாயகர் மாதிரி. அதனால அந்த சபாநாயகர்கிட்ட ஒரு வார்த்தை அனுமதி கேட்டு பேசணுன்றதுதான் மரபு. அதனால்தான் கேட்டேன். நடுவுல வந்து குறுக்கப்படக்கூடாது. மதிப்பிற்கு மரியாதைக்கு உரிய அவை முன்னவர்கள் எல்லாரும் என்னை விட பெரியவங்க. நானும் சின்ன பையன், அப்படி வச்சுக்கலாம். ரொம்ப நாளைக்கு முன்னாடி இதே போலதான் நெய்வேலி ஞானசேகரன் ஐயா ரொம்ப நோஸ் கட்டு மாற்றி பேசினார்.
நான் என் வருத்தத்தை தெரிவிக்கும் போது, மீசக்கார நண்பா உனக்கு ரோசம் அதிகம் நான் சொன்னேன். நீதியரசர் கூட எனக்கு ஒரு பண்ணாரு, ஐயா அதெல்லாம் ஒரு பெருசா எடுத்துக்காதீங்க அப்படின்னாரு. ஏன் நான் சொல்றேன்னா 500வது நிகழ்ச்சியிலிருந்து 501 ஆரம்பிச்சு இன்று வரைக்கும் ஒரு நாளைக்கு எத்தனை மணி நேரங்கள் இதுக்காக செலவிடப்படுகிறது, ஒரு அழைப்பாளரை அழைப்பதற்கு எவ்வளவு நேரம் ஆகிறது, இன்றைய சிறப்பு அழைப்பாளருக்கு நன்றா தெரியும். இன்னைக்கு பேசுறாருன்னா இன்னைக்கு நாங்க திட்டமிடல, அதுக்கு அவரு ஒரு நாள் கூப்பிடுவாரு, ஐயா உங்களை நேரே சந்திக்க முடியுமான்னு ஒரு வார்த்தை கேட்பாரு. அதுக்கப்புறம் வந்து அவரை பார்த்து அவரை நிக்க வச்சு எந்த இடத்துல நிக்க வச்சு புகைப்படம் எடுக்கணும் எப்படி பண்ணணும்னா கடைசி நாள் தலைப்பு சொல்வார். இப்படிலாம் ஒவ்வொரு அழைப்பாளரையும் அழைக்கும் போது, அவரிடம் வாங்கும்போது, பேசும்போது, இன்று வரை ஒரு 50 நாட்கள் ஒரு அழைப்பாளரை போட்டுவிட்டு நீங்களே பார்த்துங்கன்னு சொன்னா இந்த அமைப்பு இவ்வளவு தூரம் வந்திருக்குமான்றதை நீங்க யோசனை பண்ணி பார்க்கணும். அவர் நெய்வேலி ஞானசேகரன் பார்த்தீங்கன்னா 5:23 ஆரம்பிச்சு 6:23 ஆரம்பிச்சு 6:30 வரைக்கும் பேசினார். ஏறக்குறைய 8 நிமிடங்கள் பேசினார். இந்த யூடியூப்ல பாருங்க, நான் எவ்வளவு நேரம் பேசியிருக்கேன், அதுல எத்தனை சொற்கள் அகற்றப்பட வேண்டும், தேவையில்லாத சொற்கள் எத்தனைன்னு பாருங்க. நானும் தமிழிலும் ஒரு கொள்கை வச்சிருக்கிறோம். நம்ம அமைப்புல நாங்க எப்பயுமே பேச மாட்டோம். நாங்களா பேசிக்கிறதுக்காக நம்ம ஒரு இது வச்சிருக்கிறோம். அதே போல நீங்கள் பேசுங்கள். நீங்கள் நாளிலிருந்து கூட தலைமை சரியில்லை அப்படின்னு சொல்லி நீங்க தலைமையேற்று நடத்துங்க. ஒரு 1000 நிகழ்ச்சி நடத்துங்க, 2000 நிகழ்ச்சி கூட நடத்துங்க. ஐயா இது பதிவுல போயிட்டு நாங்க இருக்குங்கய்யா. ஐயா நிகழ்வு பதிவுல இருக்குங்கய்யா. ஆமா, காமராஜர் அதனாலதான் சொல்றேன். அதனாலதான் சொல்றேன். இந்த பதிவு இந்த ஐயா யூடியூப் விவாதங்கள் பாக்குறவங்க எல்லாம் வேண்டாம்னு நினைக்கிறோங்கய்யா. நீங்க அந்த மாதிரி விவாதம் ஒரு பதிவு போடும்போது எப்படி நடக்கும்? நான் என்னமோ ஒரு தேவையில்லாத ஆள் மாதிரி தானே நினைப்பாங்க உலகத்தில் இருக்கிற தமிழ் மக்கள்லாம். தயவு செய்து ஓடுகிற வண்டி எடுத்துக்கிற மாட்டை இன்னும் 2 சாட்டியால் அடிக்கிறதும் காய்க்கிற மரத்தை கல் எறியறதும் ஒண்ணுதான் சொல்லி என்னுடைய நிகழ்ச்சி நிறுத்திட்டாரு. வர சொல்லுங்க. இது நிகழ்வது காணலுரை. காணலுரை என்பது இன்றைய சிறப்படைப்பாளர்களுக்கு மீண்டும் ஒருமுறை வழங்கும் வாய்ப்பாகும். இதில் தான் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு உரையாற்றிய அனுபவத்தை பற்றியும் ஏதேனும் கருத்துக்கள் எடுப்பது நடந்த கருத்துக்களையும் மேலும் இந்த களம் சிறப்பாக நடைபெறும் அந்த கருத்துக்களையும் வழங்க வருமாறு இன்றைய சிறப்படைப்பாளர் சுப்பிரமணியன் ஐயா அவர் கலந்து பேரவையின் சார்பாக அன்புடன் அழைக்கிறோம். மீண்டும் ஒரு வாய்ப்புக்கு நன்றியம்மா. அனைவரும் சிறப்பாக எனது பேச்சுக்கான மரியாதையை கொடுத்துள்ளீர்கள். வரவேற்பான உங்களது ஆக்கப்பூர்வமான சிந்தனைகளை தெளிவாக எடுத்து கூறியுள்ளீர்கள். வரவேற்கிறேன். இதில் ஒரு தகவலை சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். தமிழகத்தில் 1076 கிலோமீட்டர் தொலைவுக்கு கடற்கரை உள்ளது. எவ்வளவு? 1076 கிலோமீட்டர் தொலைவிற்கு கடற்கரை உள்ளது. வங்காள விரிகுடாவிலிருந்து மன்னார் வளைகுடாவை சென்று கன்னியாகுமரியின் காந்தி முனை வரை நீண்டு இருப்பதுதான் 1076 கிலோமீட்டர் தூரம். இந்த 1076 கிலோமீட்டர் தூரத்தையும் நாம் பாழ்படுத்தி வருகின்றோம். கடலுக்கு நீர் மட்டும் செல்லவில்லை, நாம் கடலுக்கு மழை நீரை மட்டும் அனுப்பவில்லை. நமது குப்பைகள், கழிவு நீர்கள் டன் கணக்கில், பல்லாயிரம் டன் கணக்கில் அனுப்பி கொண்டுள்ளோம். ஒரு சுனாமி வந்தால் பத்தாது, பல சுனாமிகள் திரண்டு நாம் கொட்டிய குப்பையை திரும்ப நம்மீதே அடிக்கும் காலம் வரும். அதனால்தான் சொல்கிறேன். நான் சொல்ல வந்தது என்னவென்றால், தவறு செய்யும் போது
தவறுகள் நாம் செய்யும் போது குற்ற உணர்வின்றி சிரித்துக் கொண்டே செய்கிறோம். அதற்கான தண்டனையை பெறும்போது அழுவோம், துன்புறுவோம். அதற்கான காலம் வெகு தூரத்தில் இல்லை. தவறுகளை உடனடியாக திருத்திக் கொள்வதற்கான முயற்சிகளை இன்றே இப்போதே மேற்கொள்வோம் என்று கூறி எனக்கு வாய்ப்பளித்த உங்கள் அனைவருக்கும் நன்றி, வணக்கம். இரண்டாயிரத்தி 241 இன்றைய சிறப்பாளர் கே. சுப்பிரமணிய குழந்தையுடன் பேரவையின் சார்பாக நன்றிகள் தெரிவித்துக் கொள்கிறோம். ஐயா அவர்கள் குழந்தையுடன் பேரவையில் படிச்சிருந்த புறணி மூலமாக அனுப்பப்படும் நிகழ்ச்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் மரியாதைக்குரிய தமிழன் கண்ணம்மாள் அவர்களுக்கும் நிகழ்ச்சி முன்னாள் இந்நாள் ஒருங்கிணைப்பாளர்களுக்கும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பித்த வாழ்த்தை வழங்கிய சான்றுகளுக்கும் குழும் பொருளும் வழங்கிய சாதிகளுக்கும் இசைபல வழங்கியவர்களுக்கும் வரலாறு சொல்லி வழங்கியவர்களுக்கும் வாழ்த்துக்களும் பாராட்டுகளும் நன்றிகள். நிகழ்ச்சியுடைய அழைப்புதல் மற்றும் ஷாமலி அம்மா அவர்களுக்கும் நன்றிகள். நாளை நிகழ்வு குழந்தையிடம் பேரவை தமிழ் நடத்தும் நூல் திறனாய்வு களம். இன்றைய நிகழ்வு எண் 2232 நாள் 15/2026 காரைக்கிழமை. சிறப்பழைப்பாளர் ஜெயமாறன் அம்மா அவர்கள் உரையாற்றி எடுத்துள்ள தலைப்பு ஒரு பண்பாட்டின் பயணம் சிந்து முதல் வைகை வரை பகுதி 5. மனவும் அறிவும் மனிதனாகவும் தமிழை தமிழாக்கவும் தமிழை தமிழாக வாழும் என்ற வரையிலோடு மீண்டும் 5 மணிக்கு நம்பிக்கை வெளிப்படுத்துகிறோம். நன்றி, வணக்கம். மகிழ்ச்சி. சிறப்பு 3 பகுதிகளையும் மிக சிறப்பாக ஒருங்கிணைத்த முத்துக்குணமதிக்கு வாழ்த்துக்களும் பாராட்டுகளும் நன்றிகளும். நாளைய சிறப்பு அணைப்பாளர் ஜெயாமாறன் அவர்கள். வாய்ப்பிற்கு நன்றி. மீண்டும் நாளை மாலை 5 மணிக்கு சந்திப்போம். நம்பிக்கை வெளிப்படுத்தி அனைவரும் 30 இணையத்தை நிறைவு செய்கிறோம். நன்றி, வணக்கம்.